நமது பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஸ்தோத்திரிக்கிறேன். நீண்ட நாளுக்கு பிறகு நம்ம மத்தியில் வந்திருக்கும் சகோதரர் ரூபனுக்கும் கிறிஸ்துக்களாக வாழ்த்துக்கள். எங்கள் சபையின் சார்பாக சந்தோஷத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் ஆசிலே அவர்களுக்கும் நீதிமான் விழுந்தாலும் எந்திரிப்பான் என்ற வாக்கின்படியே விசுவாசத்துக்கு சாட்சியாக இப்படி கூட நாம் இருக்கலாம் என்பதற்கு சகோதரர் ஹாஸ்லிங் நமக்கு அவருடைய கஷ்டத்தின் மத்தியில் ஒரு விசுவாசத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். இன்னைக்கு நான் உங்க மத்தியில் இந்த சுயாதீன பிரமாணம் இந்த பாடத்தை நான் எடுக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே சமயத்தில் ஒரு என்னமோ தெரியல, எனக்கே ஒரு துக்கமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த பாடத்தை கேட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களை போக்கு சொல்ல இடம் இல்லாமல் போயிடும். அந்த பாடத்தை நீங்கள் என்றைக்கு கேட்குறீங்களோ அன்றைக்கி. இது லைஃப் டைம் சப்ஜெக்டு. நான் ரொம்ப போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே வந்தேன் இந்த சப்ஜெக்டை. நீங்கள் சரி அப்புறம் எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துக்கு ஏற்ற ஒரு துக்கம்தான். நீங்கள் அதன்படி உங்களை கீழ்ப்படுத்தும் போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். அப்படி என்ன இந்த பாடத்தில் அப்படி பார்க்கும்போது, வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பல்வேறு பிரமாணங்கள் இருக்கு. நியாய பிரமாணம், விசுவாச பிரமாணம், ஆவியின் பிரமாணம், அன்பின் பிரமாணம், நீதியின் பிரமாணம். இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு பேரை பாருங்க, சுயாதீன பிரமாணம். சுயாதீன பிரமாணம் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது லா ஆஃப் லிபர்ட்டி. யோசிச்சு பாருங்க, லிபர்ட்டினா என்ன? லிபர்ட்டினா ஃப்ரீடம், சுதந்திரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சுதந்திரம்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் விரும்பினதை நான் செய்யறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்தியா அடிமைப்பட்டு இருந்துச்சு. வெள்ளைக்காரர்கள் அவங்க இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இப்படி எங்களுக்கு வரி கட்டணும், இப்படிப்பட்ட ஆடையை அணிவிக்கணும், இப்படிப்பட்ட வழிபாடு நீங்கள் செய்யணும், இப்படி தான் சொல்லி அவங்க சொல்லும்போது, அப்போ என்ன பண்ணாங்கன்னா சுதந்திர போராட்டம் நடத்தினாங்க. அப்போ என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களுடைய அவங்க இயல்பாக இருக்கிறதுக்கு, அவங்களுடைய விருப்பங்களை அவங்க நிறைவேற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பிரகடனம் பண்ணுறது தான் சுதந்திரம். இப்போ பாருங்க, சுதந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இப்போ என்ன இன்னொன்று நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, பிரமாணம், லா. இப்போ லிபர்ட்டிக்கு கூட என்ன விஷயம்? லா. அப்போ நான் சுதந்திரமாக இருக்கிறேன். என் சுதந்திரத்துக்கு இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பவுண்டரி இருக்கும். ஒரு சுதந்திரத்துக்கு ஒரு 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 எல்லையை தீர்மானிக்க போகுது. அப்போ நம்ம பார்க்கும்போது, அப்போ சுதந்திரங்கிறது எல்லா விஷயத்தையும் சேர்த்தது தான் சுதந்திரம். அப்போ இந்த சட்டம்னு ஒரு விஷயம் அந்த சுதந்திரத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்க போகுது. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நாம் அந்த சுதந்திரத்தை நாம் செயல்படுத்தும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எங்கேருந்து நம்ம இந்த பாடத்தை துவங்கணும் அப்படின்னா, நம்ம தியான வசனத்துக்கு பின்னாடி போகலாம். யாக்கோபு எடுத்துக்கோங்க, 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயின் இன்னதென்பதை மறந்து விடுவான். 25 படி. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். நான் ஏன் இதை சந்தோஷமாவும் இருக்கு, ஆனா ரொம்ப ஒரு விதத்துல எனக்கு ஒரு இதுவாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இதுல என்ன சொல்லிட்டாருன்னா, சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனா இராமல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ கண்ணாடி முன்னாடி போய் நம்ம
நம்மளுடைய உருவத்தை வந்து நம்ம கண்ணாடி முன்னாடி போய் பார்க்குறோம். அதுதான் மேலே ஒரு வசனத்தை வந்து உதாரணம் சொல்லி தான் அப்புறம் 25 வசனத்தையும் அவர் எழுதுறாரு. இப்போ கண்ணாடி முன்னாடி போய் நம்மளுடைய உருவத்தை பார்த்துட்டு நம்ம ஏன் பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டு, இல்லை நம்ம பார்த்துட்டு அதை சரி செய்யாமல் நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்துட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன பலன் இருக்குது? இப்போ நான் காலைல தூங்கி எழுந்துச்சி போகிறேன், நான் இப்போ குளிச்சுட்டு தலை செய்யணும். இப்போ நான் பார்க்குறேன் தலைலாம் கலைஞ்சிருக்கு. இப்போ நான் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்துறேன். இப்போ பார்த்தேன்னா என்ன பண்ணணும்? அதை பார்த்து நான் என்ன பண்ணிக்கணும்? சரி பண்ணிக்கணும். நான் உற்று பார்த்துட்டு கலைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்னா, சகோதரிங்கெல்லாம் உற்று பார்த்து என்ன பண்ணுவாங்க? அவங்கள அலங்கரிச்சுப்பாங்க இல்லைங்களா? இந்த கண்ணாடியை பார்த்து இயேசு கிறிஸ்துவோடைய மனவாட்டியாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும், அது கண்ணாடினே நான் ஒரு பாடம் எடுத்திருக்கேன், அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதில் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சுயாதீன பிரமாணத்தை உத்து பார்த்துட்டு அப்புறம் கண்டிஷனோட தான் அந்த பாடம் துவங்குது. புரியுதுங்களா? சுயாதீன பிரமாணத்தை நீங்கள் கேட்டுட்டு அப்படியே அதை நம்ம மறந்துட்டு போயிட்டா அதில் யூஸ் கிடையாது. அது மட்டும் இல்லை, அது பாருங்கள், அது கேட்ட கிரியை செய்யறதா இருந்தால் தன் செய்கையிலே பாக்கியம் வேணும். அப்போ நம்ம இப்போ என்ன நினச்சிக்கலாம்னா, முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அதை மறந்துடக்கூடாது. சரி, மறக்காமல் இருந்தால் பாக்கியவான், மறந்துட்டா இப்போ என்ன இப்போ நமக்கு நஷ்டம் அப்படின்னு நம்ம கேட்டால், அதுக்கு பாருங்கள் 2ஆம் வசனம், யாக்கோபு 2ஆம் வசனத்தில், நம்ம 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்கள். 10லேருந்து படிங்க. ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவன் ஆவாய். இப்போ நமக்கு ஏன் நியாயப்பிரமாணம் தான்? இயேசு கிறிஸ்துவே அவருடைய இதனால எல்லாத்தையுமே நமக்கு என்ன, நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன பண்றோம்? கொலை செய்ய 2ஆம் அதிகாரத்துல என்ன படிக்கிறோம்? நம்ம நியாயப்பிரமாணத்தின் இதை என்ன பண்ணிட்டாராம் இயேசு கிறிஸ்து? சிலுவையில அரைஞ்சு வெற்றி சிறந்தான்னு படிக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தை பத்தி இனிமே நமக்கு என்ன இல்லை? கவலை இல்லை, அப்படிதானே? இல்லைங்களா? அடுத்த வசனத்தை படிங்க. சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இங்க என்ன சொல்றாருன்னா, யாருக்கு நீங்க ஒரு விஷயம் படிங்க, 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. இந்த புக்கு யாக்கோபு யாருக்கு எழுதுறாரு? ஏன் இது வந்து நமக்கு சர்ச் கிளாஸ்க்கு இல்லைங்களா? யாக்கோபு வந்து சர்ச் கிளாஸ் தான், அவர் சகோதரன் சொன்னாலும் சர்ச் கிளாஸ் தான். அப்போ அவங்களுக்கு எழுதும் போது இங்கே ஒரு விஷயத்த நம்ம கவனிக்க வேணும் சகோதர சகோதரி. என்ன அப்படின்னா, சுயாதீன பிரமாணம்ன்ற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பார்த்துடணுமா, அதை லேர்ன் பண்ணிக்கணுமா, அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா பண்ணுற ஆள் கிஃப்டட், அவரை பற்றி விட்டுருவோம். பண்ணாத ஆளை பற்றி இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் சுயாதீன பிரமாணத்தை ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரப்போகுது அப்படி பற்றி பேசுகிறார். அப்போ ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்துடும் அப்படி சொல்கிறாருன்னா, 7ஆம் வசனத்தை படிங்க, 9ஆம் வசனத்தை படிங்க. இல்லை 2:9. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் ஆனால் பாவம் செய்து மீறியவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். இப்போ யாருக்கு வந்து அங்கே வந்து ஒரு சபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஐஸ்வர்யவான் ஒருத்தர் ஏழை, ஸோ அது வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சகோதரர்களாகி இருக்கக்கூடிய அந்த யாக்கோபு எழுதக்கூடிய அந்த நிருபத்தில் நம்ம பார்க்கும்போது சர்ச் கிளாஸுக்கு வந்து 2 விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து அவங்க எதனால் நியாயந்தீர்க்கப்படலாமா? சுயாதீன பிரமாணத்தின்படி அவங்க என்ன பண்ணலாமா? வரலாம். அப்படி இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன சான்ஸ் இருக்கான்? இப்போ நம்ம கேட்கலாம், இந்த நியாயப்பிரமாணம் தான் ஜீசஸ் கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? வெற்றி, அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அப்போ நம்ம பார்க்கும்போது இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா,
இந்த சுயாதீன பிரமாணத்தை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு முதல் பதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதை சரியா பார்த்துட்டு சரியா புரிஞ்சுக்கலனாலும் சரி, புரிஞ்சிக்கல அப்படின்னா அந்த இடத்துக்கே வர முடியாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா, அதன்படி அதுக்கு உட்பட்டு நடக்கல அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும்னு சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணிடுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருவாங்கன்றார். அப்படின்னா நம்மலாம் வந்து இப்போ இந்த பாடத்துடைய நோக்கம் வந்து, அப்போ நம்ம நியாய தீர்ப்பு எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனை முதல்ல நம்ம இந்த பாடத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அதான் எப்படின்னா, ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து படிக்கிறான். அப்படி படிக்கும்போது அவனுக்கு சிலபஸை முதல்ல கொடுத்து, அவனுக்கு பாடத்தெல்லாம் எடுத்து, அவனுக்கு அந்த சிலபஸ்லேருந்து பரீட்சை வச்சு எப்படிப்பட்ட வினா விடைகள்லாம் கேட்கப்படும்னு அவனுக்கு முன்னாடியே சொல்லி, அவனுக்கு எல்லா விதமான காரியங்களும் அவனுக்கு தெரியப்படுத்தி, முறையான ஒரு பரீட்சையை அவனுக்கு வச்சு, அப்படி அவனுக்கு அதில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லும்போது அது நியாயமாக இருக்குது. ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஒரு முறைப்படி அவன் வந்து அவனுக்கு பரீட்சை வச்சா தானே அவன் பாஸ் ஆகானா ஃபெயில் ஆனா அவங்க அந்த வாத்தியார் என்ன பண்ண முடியும், ப்ரமோஷன் கொடுக்க முடியும். இன்னொன்று என்ன சொல்ல முடியும்னா, பாஸ்ன்னு சொல்லணும் ஃபெயிலுன்னு சொல்கிறதுக்கும் என்ன பண்ண அப்படின்னா, அந்த மாணவனுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஒரு +2 படிக்கிறாங்கன்னா அந்த சிலபஸை ஃபுல்லாக சொல்லி, இது இப்படி செஞ்சேன்னா இந்த சூஸ் த ஆன்சரு, ஃபில்லப்பு, மீனிங்ஸு, சினானமஸு, அட்டானமஸு, 1 வேர்டு, 5 வேர்டு, 5 மார்க்கு அப்படி சொல்லி அவனுக்கு புரிய வச்சு, அப்புறம் அவனுக்கு பரீட்சை எழுத வச்சு, அப்படி அவனுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, அவன் எவ்வளோ தகுதி ஏற்படுத்துகிறான்னு சொல்லி அப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அது நியாயமானதாக இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து சர்ச் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம், இப்போ 1,44,000 நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு சில வசனங்களை நாம் வந்து என்ன பண்ணுவோம்னா படிப்போம். ரோமர் 12:1 படிப்போம். அதில் என்ன போட்டிருக்கு படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம இந்த வசனத்தை படித்தோம்னா, அப்போ தேவனுக்கு பரிசுத்தமான ஒரு பலியா செலுத்தினா நம்ம 1,44,000 போயிடுவோம். இப்போ இன்னொரு வசனம் சொல்லுவோம், உன் இடத்துல நீ அன்பு கூறுவது போல பிற இடத்துல அன்பு கூறுவேன் எனக்கு. இப்படி ஒவ்வொரு வசனத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதெல்லாம் இப்போ துல்லியமாக வந்து ஒரு கணக்கு போடுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. என்னுடைய கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது, நான் அதுக்கு எப்படி ஆன்சர் எழுத போகிறேன். இப்போ ஒரு தேர்வு வந்து ஒரு வாத்தியார் வந்து 80 மார்க் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு அந்த ஸ்டூடெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? இல்லை நான் என்ன பண்ணியிருந்தேன், நான் கொஞ்சம் அப்படி தான் எழுதிட்டேன். நான் என்ன பாயிண்ட்டை இங்கே கடைசியாக இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, 1,44,000 உண்டான நிறைய சத்தியங்கள் நம்ம கேட்டிருப்போம் சகோதரர்களே. ஆனாலும் கூட நான் என்ன செஞ்சால் அதுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிற பாடம் தான் அந்த சுயாதீன பிரமாணம். கம்ப்ளீட் நாலேஜ் வரும். ஒரு கணம் ஒரு நிமிஷம் நம்மளை தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதில் எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்மளாலே முடிவு பண்ண முடியும் நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு. அப்படி முடிவு பண்ண முடியல, அப்படி தெரியல, எனக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா நான் என்னவே பண்ண முடியாது, என்ன நியாயம் தீர்க்கவே முடியாது. ஏன்னா எனக்கு என்ன தெரியாது. 1,44,000 உண்டான கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு உண்டான விஷயங்கள் என்ன, நான் எதை செஞ்சா நான் தேர்ச்சி அடைகிறேங்கிறது முதல்ல பரீட்சை எழுதுற மாணவனுக்கு என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாம ஒருவேளை அவனுக்கு சிலபஸே கொடுக்காம இருந்துட்டா அவனால என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த வாத்தியாராலையும் அவனுக்கு மார்க்க போட முடியாது, இவனாலையும் பாஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில நமக்கு ஏற்படாதபடிக்கு சுயாதீன பிரமாணம், அதான் சொல்றாரு, இந்த பூரண பிரமாணம் கம்ப்ளீட்டான இருக்கு. பூரணம்னா என்ன, கம்ப்ளீட்டா இதுலதான் எல்லாமே விஷயமே இருக்கு. இந்த கம்ப்ளீட் இந்த லாக்குள்ள, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நாம எங்க இருக்கிறோம், நம்மளுடைய ரட்சிப்பு எந்த இடத்துல இருக்கு, வேற நமக்கு
வேற யாருமே என்ன பண்ண தேவையில்ல. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறானா இல்லையான்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா இல்லைங்களா? அந்த மாதிரி துல்லியமாக நம்ம மெஷர் பண்ண முடியும். அதே சமயத்தில் நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதுவா இதை நம்ம கேட்டு பயனடையணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்குது சகோதரர்களே. ஆகவே இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை நம்ம சற்றே கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, இப்போ ஒரு வசனத்தை படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு அது 1ஆம் வசனத்துல படிங்க. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கு ஏற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த ரூப கலசமும் முழுவதும் பொற்கதடு புதிர்ந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. இப்போ ஒரு கேள்வி சகோதரர்களே, நீங்க நான் ரொம்ப ஸ்லோவா தான் போறேன். நீங்க இந்த பாடத்தோடய வந்தீங்கன்னா நீங்க விட்டு பார்த்துக்கோங்க. இப்போ அது நமக்கு அங்கேயே தெரியும். இப்போ நான் அந்த டென்ட்டுக்குள்ள இருக்கிறத வரைஞ்சிருக்கேன். இது 1, இது 2. இப்போ முதலாம் கூடாரம், இரண்டாம் கூடாரம்னு இருக்கு. இப்போ நம்ம பார்க்கும்போது இப்படி எடுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் ஆகும்போது என்ன கூடாரம் இருக்கும்? இது வச்சுக்கலாம். 1, 2 வச்சுக்கலாம். இப்போ நாம எங்க இருக்கோம்? முதலாம் கூடாரத்துல இருக்கிறோம். இப்போ இங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த முதலாம் கூடாரம் வாசஸ்தலம்னு எவ்வளவு பேர் பாடம் கேட்டிருக்கீங்க? அது இந்த சப்ஜெக்டோட ஒரு பார்ட்டு தான். கேட்டிருக்கீங்களா நீங்க எல்லாரும்? வாசஸ்தலம் அப்படிங்கிறது யார் யார் கேட்கலீங்களா? கேட்கலையா? சரி, இப்போ பாருங்க அந்த வசனத்தை நம்ம மறுபடியும் படிங்க. அப்போ எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும். இப்போ முந்தின பாகம் எது சகோதரர்களே? 1 இல்லைங்களா? மேஜையும் இருந்துச்சு. தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கதடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த தோளும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு திருவாசனத்தை நிழலிட்டு இருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. நமக்கு இப்பதான் சமயம் தேவன் நமக்கு உண்டாயிருக்காரு சகோதரர்களே. இப்ப பாருங்க, இந்த முதலாம் கூடாரத்தை நாம் எதுக்கு நிழலா நம்ம சொல்லலாம்? ஆசாரிப்பு கூடார பாடம் கேட்டிருப்பீங்க. முதலாம் கூடாரம் எதுக்கு நிழல? இந்த பூமிக்குரிய ஆராதனைக்கு என்னவா இருக்கும் அது? நீங்க எபிரேயர் புஸ்தகத்துல நம்ம கேள்வி பதில் வச்சா வந்தீங்களா? படிச்சீங்களா? அப்ப பூமிக்குரிய விஷயத்துக்கு அது என்ன இருக்கு? இரண்டாம் கூடாரம் பரலோகத்தில் உள்ளக்கு நிழலா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இந்த பாடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு லெவலுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு போகணும், இன்னொரு லெவலுக்கு நம்ம சிந்திக்கணும்னு பார்க்குறோம். அது எப்படி நம்ம யோசிக்கும் போது நீங்க பாருங்க, அதுலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் வசனத்துலேருந்து படிங்க. அதான் முதலாம் கூடாரத்துல வந்து எப்படின்னா நித்தமும் ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? போவாங்க முதலாம் கூடாரத்துல. இரண்டாம் கூடாரத்துல வருஷத்துக்கு ஒரு நட தான் போயிட்டு அவருக்காகவும் அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறுகளுக்காகவும் அவர் என்ன பண்ணுவாருன்னா ரத்தத்தை தெளிச்சுட்டு ரூபம் காட்டிட்டு வருவாருன்னு நம்ம பார்க்குறோம். 8ஆம் வசனம் படிங்க. அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானது தெரியப்படுத்தியிருக்கிறது. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற
இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா அந்த 9ஆம் வசனத்துல இருந்து ஒரு சேஞ்ச் வருது பாருங்க. இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இனிமே என்னன்னா அந்த 1ஆம் கூடாரம் 2ஆம் கூடாரத்தையும் கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு எக்ஸாம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டாரு, ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப எதுக்கு பொருளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு அடுத்து படிங்க. அதற்கு ஏற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, இது எல்லாம் இனி வரப்போகிறதுக்கு இது ஒப்பனையா இருக்கு. அப்போ அது ஒப்பனையா இருக்கக்கூடிய அதுல இது வரைக்கும் நடந்த சடங்குகள் எல்லாமே எப்படிதான் இருக்கு அப்படின்னா, அது உண்மையான பொருளை கொடுக்கறதா இல்லைன்னு என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை படிங்க. பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்போ இங்க 2 விஷயமே வந்துச்சு சகோதரர்களே. இப்போ ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு சிலுவையில அறைந்த இடம் வேதத்துல எந்த இடம் குறிப்பிடப்பட்டிருக்கு? கொல்கத்தா, மண்டையோடு ஸ்தலம்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்புறம் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட ஒருவரும் வைத்தராத ஒரு கல்லறையில் வச்சாங்க, எடுத்தாங்க. இப்போ இதுதானே வேதத்துல ரெக்கார்டு இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஒரு கூடாரத்துக்குள்ள போயிட்டு போனாராம். பாருங்க 11ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும். சோ இப்போ நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷமோ லூக்கா இல்ல யோவான் மார்க் எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. இப்படி ஒரு கூடாரத்துக்குள்ள அவர் போனார்னு எங்கேயுமே ரெக்கார்டு இல்லை. அப்படின்னா இங்க எதை பத்தி பேசுறாருங்கிறத நம்ம மீண்டும் தெளிவுபடுத்திக்கிட்டோம். அவர் பேசுறது என்ன அப்படின்னா, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை நிழலா வச்சு வேற ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்றாரு, பொருளா வச்சு அவர் பேசிட்டு இருக்காரு. அங்க சொல்லும் போது சொல்றாரு, இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து பிரவேசிச்சாராம். அப்படின்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து இப்ப பவுல் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாரு? கூடார வேலை செஞ்சார். அது என்ன ஆயிடுமா? ஒழுகுமா? அது அழிஞ்சு போயிடுமா? அது போனா பரவாயில்ல, தேவன் இன்னும் பக்காவா எல்என்டி காங்கிரீட்ல அங்க ஒரு வீடு என்ன பண்ணிருப்பாரு, செஞ்சிருப்பாரு. இல்ல தங்கத்திலே அங்க ஒரு வீடு இருக்கும். அது சுனாமி வந்தா கூட ஒண்ணும் ஆகாது. அப்படிதானே? அப்படியா? இப்ப அந்த 1ஆம் வசனத்தை படிக்கும்போது என்ன சொல்ற, மறுபடியும் படிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று. சரி, இப்ப நான் தப்பா சொல்லிட்டேன். அதுல உண்மையான விளக்கம் என்ன நீங்க சொல்லுங்க. சரி, எப்படி சொல்றீங்க? அந்த 2ஆம் வசனத்தை படிங்க. அப்போ ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்ப என்ன சொல்றாருன்னா சகோதரர்களே, இந்த கூடாரத்துல அப்படின்னு சொல்லும் போது எதைதான் இங்க கூடாரம் வேதத்துல சொல்றாங்க, பைபிள் லாங்குவேஜ் கூடாரம்னா அதான். அதனால சொல்றாரு, சொல்லும் போது இந்த 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 சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக யாரு போலையா? இப்போ கூடாரம்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், சரீரம்னு பார்த்துட்டோம். கூடாரம்னு அடுத்து படிங்க, அப்படி கூட படிங்க. தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல். சோ பெட்ஷீட்னு கூட சொல்றாரு.
சரீரத்துக்கு இங்க என்னன்னு கூட ஒரு சொல்றாங்கன்னா பெட்ஷீட்னு கூட சொல்றாங்க. அடுத்து அப்போ வந்து சரி நான் அடுத்து சொல்றேன். அடுத்து படிங்க. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. சோ இப்போ என்னன்னா இந்த சரீரத்துல இன்னொரு சரீரத்துக்கு போகணும், நம்மளை ஆயத்தப்படுத்துறது தேவன். ஆனா நம்ம இங்க எதுக்காக பார்க்க வந்தோம்? கூடாரம்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். கூடாரம்னா என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, சரீரம். அத சொல்ல பரம வாசஸ்தலத்தை நாம் சுகந்தரித்துக் கொள்றதுக்கு. அதனாலதான் நம்ம யோவான் 14 அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது 2ஆம் வசனம் படிங்க. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். எத்தனையோ யூனிவர்ஸ், எவ்வளோ பெரிய கேலக்சிஸ்ன்னு இருக்கு, எவ்வளோ இடங்கள் இருக்கு. அப்ப அதை பத்தி பேசுறாரா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க. 15ஆம் அதிகாரம் தான் இல்லையா? மேனிகளை பத்தி போட்டு படிங்க. 50ஆவது வசனம் படிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள். 40 படிங்க. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய இப்போ there are different bodies in heaven சொல்றாரு இல்லைங்களா? நிறைய தூதர்கள்லயே வேணா இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அப்போ அநேக வாசஸ்தலங்கள் எங்க இருக்கான்? அநேக விதமான சரீரம் எங்க இருக்கான்? பரலோகத்துல இருக்கு. நான் போய் இந்த சபைக்காக என்ன பண்ண போறேன்? இப்ப நீங்க அதை எப்படிதான் சொல்லணும்? நான் போய் என்ன பண்ண போறேன்? இந்த மனவாட்டி சபைக்காக சரீரத்தை. ஆதாமுக்கு கூட ஏவாளை எங்கேருந்து எடுத்தாங்க? ஆதாம்ல இருந்து எடுத்தாங்கன்னு நம்ம பாக்குறோம் சகோதரர்களே. ஸோ நான் வாசஸ்தலங்கிறது பெரிய பாடம், நான் அதுக்குள்ள இப்ப போக விரும்பல. பட் நீங்க ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வாசஸ்தலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கூடாரம்னு பார்க்கும்போது அது சரீரத்தை குறிக்கும், அது சரீரத்தை குறிக்கும். இப்ப நாம எபிரேயர் புஸ்தகத்துக்கு வந்துடலாம். எபிரேயர் புஸ்தகத்துல என்ன சொல்றாருன்னா 11ஆம் வசனம் 9-11 படிங்க. கிறிஸ்துவானது வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக இருங்க. இப்போ நீங்க சொல்லணும், கூடாரம்னா சரீரம்னு பார்த்துட்டோம். அப்போ இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்லன்னா என்னன்னு சொல்லலாம்? சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சிருஷ்டி சம்பந்தமானன்றதுக்கு நீங்க சொல்லுங்க. சரி, ஒரு வசனத்தை படிக்கலாம். 8ஆம் அதிகாரம் பாருங்க. இன்னொரு இல்ல 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். 10ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை படிங்க. அவர்னா யாருங்க? அப்படி போட்டே படிக்கலாமே. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இப்போ ஆதாம்ல இருந்து வந்த சரீரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுமா? புரியுதுங்களா? இப்ப நமக்கு தேவன் இந்த சரீரத்தை தேவன், அதாவது இந்த இடத்துல எப்படின்னா ரொம்ப விசுவாசமா இருக்கிற மாதிரி பிளைண்டா பேசுறது தேவனுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட யோசனைகளை நீங்க எப்போதுமே எடுத்துடணும். இந்த சரீரத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொண்டீங்க? இந்த சிருஷ்டி வழியா தான் பெற்றுக்கொண்டீங்க. எந்த சிருஷ்டி? ஆதாம் என்ற சிருஷ்டி வழியா, மண்ணு வழியா, மனுஷன் ஆதாம் என்ற அந்த மனுஷன் மூலமா தான் நமக்கு என்ன கிடைச்சது? இந்த சரீரமானது நமக்கு கிடைச்சது. இயேசு கிறிஸ்து யாருடைய வாரிசு? ஆதாமோட வாரிசா? சரி, அந்த ஆதி ஆகமத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? ஸ்திரீயின் பாருங்க, உலகத்திலே ஸ்திரீயின் வாரிசுனா ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான்.
ஏன் வந்து ஸ்திரியின் வாரிசுன்னு வரணும்? அதனால தான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய ஜீனியாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு வியப்பான விஷயம் வந்து 5 பெண்கள் வந்திருப்பாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துல உள்ள எந்த ஆண் மகனாலும் உற்பத்தி ஆகின மனுஷர் கிடையாது. அவர் மனுஷனா வந்தார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மனித சரீரத்துல வந்தார், அவதாரமாலாம் வரல. அவர் மனிதனாகவே வந்தாரு. அந்த சரீரத்தை இந்த சிருஷ்டி சம்பந்தமா என்ன பண்ணிக்கல, பெற்றுக்கொள்ள. ஏன் இந்த சிருஷ்டி சம்பந்தமா பெற்றுக்கொள்ளல? இயேசு கிறிஸ்து மாம்சம் தானே வந்தாரு. பாவம் செய்த விழுந்து போன சரீரம் இந்த சிருஷ்டி இல்லைங்களா? இந்த வாசஸ்தலங்கிற படத்தை நான் வேறு சகோதரர்கள் அவங்களை இன்னும் தெளிவாக எடுக்க சொல்றேன். அதுல நிறைய விஷயம் நம்ம டிராவல் பண்ணுவோம். அப்ப நம்ம பார்க்கும்போது இங்க நம்ம என்ன பாயிண்ட் பிடிக்கும், இந்த ஒரு வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது என்னன்னா, அங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசிரியரை வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்ட இந்த சிருஷ்டி சம்பந்தமான வழியாய் அல்ல, பெரிதும் பாருங்க எப்படிங்களா, பெரிதும் அப்புறம் உத்தமமும் அப்புறம் கூடாரத்தின் வழியாக. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணாரு தேவன், கொடுத்தாரு. எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, 10ஆம் அதிகாரத்துல 9-10 படிங்க எபிரேயர்ல. சரி, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறேன்னு வர்றாரு. அதுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தாரு. அப்படியே யுகமா வாழ்றதுக்காக அந்த பெரிதும் உத்தமமான கூடாரத்தை இயேசு கிறிஸ்துக்கு தேவன் தந்தாரா? பாருங்க 10 படிங்க. ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இங்க பார்க்கும்போது சகோதரர்களே, இப்போ நான் சொல்லாமலே இந்த 9ஆம் வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா நான் இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு அர்த்தம் இருக்கு. மறுபடியும் இந்த 9ஆம் வசனத்தை படிங்க. இல்ல 9:11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். இப்போ இந்த வசனம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சா? இந்த 11ஆம் வசனம் எதை குறிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை என்ன பண்ணுது சகோதரர்களே, குறிக்கிறதா இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த 11ஆம் வசனத்தை எதுக்கு டிபிக்கலா எடுக்கிறாரு, எந்த கூடாரத்துக்கு டிபிக்கலா எடுக்கிறாரு? வீட்டுக்கு போய் நல்லா படிச்சு பாருங்க, புரிஞ்சிடும். முதலாம் கூடாரம், அதான் பாயிண்ட் இல்லைங்களா? இப்போ சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். அதான் நம்ம பார்க்கிறோம், the body of Jesus Christ இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் தான் இப்ப அந்த முதலாம் கூடாரம். இந்த முதலாம் கூடாரத்திலேருந்து இது வரைக்கும் யாருமே அந்த 2ஆம் கூடாரத்துக்கு போனதே இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி சரித்திரமே கிடையாது. கையினால் செய்யப்பட்ட மனுஷனுடைய பாவத்தினால் உடைய அந்த சரீரத்தை பெற்றுக்கொண்ட ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், துணியினால் நெய்யப்பட்ட அந்த டென்ட், முதலாம் டென்ட்டுக்குள்ளேருந்து அந்த 2வது டென்ட்டுக்குள்ளே போக முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த அந்த சரீரத்தினால இந்த முதலாம் கூடாரத்திலிருந்து, அப்ப முதலாம் கூடாரத்துனா முதல் நிலை புரிந்து கொள்வதில் என்னன்னா அந்த பூமி. 2வது அது இன்னும் அடுத்த ஸ்டெப் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா இயேசு கிறிஸ்துடைய சரீரம். இப்போ இதுல இருந்து இயேசு கிறிஸ்து எங்க கடந்து போனாரு? 2ஆம் கூடாரத்துக்கு இல்லைங்களா? இப்போ முதல் கட்டமா பரலோகத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம முதலாம் கூடாரம் முதல் கட்டமா என்னன்னு புரிஞ்சுக்கிறோம்? உலகம் சொல்லக்கூடாதீங்க, பூமின்னு புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி 2ஆம் கூடாரம் என்னன்னு சொல்லி முதல் கட்டமா இங்க புரிஞ்சுக்கலாம், பரலோகம் புரிஞ்சுக்கலாம். ஆனா அது இன்னும் இங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி செகண்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப படிங்க 13ஆம் வசனம் படிங்க. அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய
ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் சரீரத்தினால அந்த ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஆடு மாடை பலி கொடுக்கும்போது ஒரு விமோச்சனம் கிடைச்சது, அது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு சரீரத்தின் மூலமா பலி கொடுக்கும்போது ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைச்சது, அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஆனா இப்ப நம்ம என்ன பார்க்கணும், முதலாம் கூடாரத்தில் இருந்து அவருடைய மாம்ச சரீரத்தின் வழியாக அவர் 2ஆம் கூடாரத்துக்கு போனாரு. அந்த 2ஆம் கூடாரம்னா நம்ம பரலோகம் அப்படின்னு நம்ம முதல் நிலையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இந்த பாடத்துக்கு நம்ம கூடுதலாக சிந்திக்க வேண்டியதா இருக்கு. 23ஆம் வசனத்துல இருந்து படிங்க. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகள் எவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் என்ன பண்ணலையா, இந்த டேபர்நாக்கிள்குள்ள நம்ம இருக்கும், இதுல அவர் பிரவேசிக்கல. இந்த இது பத்தியே பேசப்படல. அப்ப எதுல நம்ம பிரவேசிச்சாரு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிஷ்டை ஆகும்படி பிரவேசித்திருக்கிறார். பாருங்க, இப்போ டக்குன்னு அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுது இந்த வசனத்துல. என்ன சேஞ்ச் ஓவர் ஆகுதுன்னு நம்ம பார்க்கும்போது, மாம்ச சரீரத்துல வழியா இவர் பிரவேசிச்சு திடீர்னு ஒரு 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 பிக்சரா நீங்க அதை இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா, இவர் எங்க இருக்காரு டக்குன்னு பார்த்தா? பரலோகத்துல. இப்ப பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும், இந்த வசனத்தை எழுதும் போது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா அங்க இருந்தாரு? எபிரேயர் புஸ்தகம் எழுதும் போது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருந்தாருங்க? ஆவிக்குரிய சரீரத்துல இருந்தாரு. ஆவிக்குரிய சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்போ 2ஆம் கூடாரத்தை பத்தின ஒரு விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம். பாருங்க, 9ஆவது வசனம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை படிங்க. இப்ப பார்க்கும்போது இந்த 2ஆவது கூடாரம், இந்த 2ஆவது சரீரம், இந்த 2ஆவது நிலை, அந்த உயிர் தெழுந்த அந்த நிலை, இயேசு கிறிஸ்துவோட நிலை எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். பொன்னால் செய்த தூப கலசம். பொண்ணுன்னா என்ன? பாடத்துல எடுத்திருக்கோமே. பொண்ணுன்னா என்ன? திவ்ய சுபாவம், தி டிவைன் நேச்சர் ஆஃப் காட் இல்லைங்களா? அந்த பொன்னால், இப்போ பாருங்க, இதுதான் ஒரு வார்த்தைக்குமே வேதத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நமக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது இதுக்கெல்லாம் சங்கீதத்திலாம் வசனங்கள்லாம் நமக்கு இருக்கு. நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, அப்ப பார்க்கும்போது பொன் அப்படின்னு சொல்லும் போது அது தேவனுடைய குணலட்சணம், தி டிவைன் நேச்சர். அப்போ அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த நிலை இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இந்த 2ஆம் கூடாரத்துல இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கு? he is in divine nature. இந்த டிவைன் நேச்சர் எப்படி இவருக்கு கிடைச்சது? அத மறுபடியும் படிங்க. அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த டிவைன் நேச்சர் எப்படி பெற்றுக்கொண்டாரு? தூப கலசம். எதுக்கு தூப கலசம்னா என்ன? சுகந்த வாசனையை கொடுக்கக்கூடியது இல்லைங்களா? நம்ம ஒரு இடத்துல படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவும் வந்து தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தப்ப நீங்களே என்ன பண்ணுவோங்களா? சுகந்த வாசனை. அப்ப நம்ம ஜீவபலியா நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அதனால என்ன கிடைக்குதுன்னா அந்த டிவைன் குவாலிட்டிஸ் கிடைக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு தூப கலச ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பொன்னால் செய்தது இல்லைங்களா? ஒரு அம்பு வந்து பொன்னால் செய்ததுன்னு அங்க எழுதப்படல. ஒரு வாள் வந்து அங்க பொன்னால் செய்தது எழுதப்படல. ஒரு தூப கலசம் பொன்னா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தூப கலசம் தான் அங்க பொன்னா இருக்க முடியும். அப்படி இருந்தாதான் அது அந்த 2ஆம் கூடாரத்துல அது இடம்பெற முடியும். வேற எந்த ஷேப்ல இருந்தாலும் அது இடம்பெற முடியாது. அது பொன்னா இருந்தாலும் இல்ல, அது பொன்னா இருந்து தூப கலசமா இல்லைனாலும் இடம்பெற முடியாது. அது தூப கலசமா இருந்து அது பொன்னா இல்லைனாலும் இடம்பெற முடியாது. கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பொன்னாவும் இருக்கணும், தூப கலசமாவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் சகோதரர்களே. அப்புறம் படிங்க.
இது என்ன உடன்படிக்கை பெட்டி, தகடுனால போட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டி அங்க இருந்துச்சான். இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாம் எப்படி இருக்கான்? இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாம் எப்படி இருக்கான்? அதான் அந்த எல்லாம்ன்றது இப்ப என்ன? இயேசு கிறிஸ்துல ஆமென் என்ற என்ன இருக்குன்னு எழுதுறாரு, வாக்கு தத்தங்கள் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து தேவனோட அவரு தேவனோட செய்த உடன்படிக்கை மூலமா தான் அதுக்கு கீழே தான் எல்லா வார்த்தையுமே நமக்கு கிடைக்கப்படுது. அந்த உடன்படிக்கை அவர் தேவனோட செய்யலன்னா என்ன இருக்காது, நமக்கு கிடைச்சிருக்குமா? ஜீசஸ் கிரைஸ்ட் தேவனோட என்ன பண்ணாரு அப்படின்னா கமிட்மெண்ட் ஆனாரு. அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு தன்னை விசுவாசம், தேவ சாயலான மனுஷன் பாடத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். தான் தேவனுடைய குமாரன்ங்கிறத அவர் விசுவாசத்தினால அந்த ஒரு இடத்த மேன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவர் கீழ்ப்படிஞ்சாரு, அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டாருன்னு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்துச்சான்? மன்னான்னா இப்ப என்ன? சோ உடன்படிக்கை, அது இயேசு கிறிஸ்து தேவனோட உடன்படிக்கை செஞ்சிருந்தாரு. அப்போ அவருக்கு என்ன கொடுக்க அங்க இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது மன்னா இருந்துச்சு. சோ நாம ஆரோனுடைய தளிர்ந்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இந்த பாயிண்ட நம்ம விரிவா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இந்த ஒரு பாடத்துல நான் இப்ப என்ன முக்கியப்படுத்த விரும்புறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து டிவைன் நேச்சர்ல அந்த கேர் லெவல்ல இருக்காருன்னா என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க சுருக்கமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பொன்னால் செய்த தூப கலசம், தி டிவைன் குவாலிட்டி, இப்போ நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, இப்போ நம்ம சுருக்கமா ஒரு விஷயத்துக்கு வந்துடலாம். இயேசு கிறிஸ்து இப்போ எந்த நிலையில இருக்காரு? இரண்டாம் நிலையில இருக்காரு. He is in divine nature அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம ஒரு டிவைன் நேச்சருங்கிறது கேரக்டர் வைஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு பார்ட்டு தான் பார்த்துருக்கோம் அந்த பேதுரு. ஆனா நிறைய விஷயம் இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது இரண்டாம் நிலையில ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரு. இப்ப ஏன் பிரதர் எதுக்காக திடீர்னு எபிரேயர் புஸ்தகத்துக்கு போனீங்க? ஏன் சுயாதீன பிரமாணம் எங்க இருக்கு? யாக்கோபுல இருக்கு. நீங்க கொடுத்த தியான வசனம் கொரிந்தியர்ல இருக்கு. நீங்க பேசுற விஷயம் எபிரேயர்ல இருக்கு. ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். இன்னொரு வசனம் எடுக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அப்ப நம்ம பார்க்கும் இவ்வளவு நேரம் பேசுன விஷயம் அங்க என்ன இருக்கு சொல்லுங்க இருக்கு. இப்போ நம்ம சொல்லுங்க, இப்போ அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தி மோஸ்ட் ஹோலி, அதாவது இரண்டாம் கூடாரத்தை பத்தி அங்க பேசப்படுறோம். ஆங்கிலத்துல படிக்க முடியுமா? Therefore, brothers and sisters, since we have confidence to enter the most holy place. எங்க போணுமா? We have confidence. எங்க போறதுக்கு? மோஸ்ட் ஹோலி பிளேஸ் என்ன? இரண்டாம் கூடாரம்னா என்ன? பரலோகம். இயேசு கிறிஸ்துவுடைய இப்பொழுது அவர் பிதாவுடைய வலது பார்சத்துல இப்பொழுது இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடமா? நிலை அப்படி வந்துங்க. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய நிலை இல்லைங்களா? இந்த நிலைக்கு போகிறதுக்கு யாருக்கா தைரியம் இருக்கா? அது முடியுமா? அது சாத்தியமா? இதெல்லாம் நமக்கு இப்போ சொல்லப்பட்டிருக்கா
அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த வசனம் சொல்லுது, மறுபடியும் படிங்க. ஆகையால் சகோதரர், ஆகையால்னா இந்த ஆகையால் சோ அப்படிதான் இங்கிலீஷ்ல எப்படி வரும்? ஆகையால்னா எப்படி வரும்? therefore அப்படின்னா என்ன அர்த்தம்? therefore வந்தாலே என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன முடிவுன்னா 10ல இருந்து படிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் வரப்போற நன்மையில இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சரீரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தினார். அந்த சரீரத்தின் வழியா அவர் பலியை செலுத்துறார். அந்த பலியின் வழியா பாவ மன்னிப்பு கிடைச்சது. அந்த பாவ மன்னிப்பின் வழியாக, அந்த உத்தமமான அந்த கூடாரத்தின் வழியாக, அந்த முதலாம் கூடாரம் வழியாக அந்த 2ஆம் கூடாரத்துக்கு போகக்கூடிய தைரியத்தை, வாய்ப்பை, வழியை இருக்கு அப்படி சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன், ஆகையால் படிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாக. இங்க எவ்வளவு கிளியரா டைரக்டா சொல்லிட்டாரு பாத்தீங்களா? கூடாரம்னா அங்க அப்படி எல்லாம் இருந்துச்சு. இங்க என்ன சொல்லிட்டாரு? அவருடைய மாம்சத்தின் வழியாய், நமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடி. சோ முதல்ல இந்த அதான் விசுவாசத்தோடு உங்களோட தைரியத்தை இல்லைங்களா? சில நற்குணம் என்ன இருக்கும்? முதல்ல இயேசு கிறிஸ்து நம்ம வாட் தி பர்பஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துடைய பலியின் முக்கியத்துவம் என்ன? முதல் முக்கியத்துவம் என்ன? பலன் என்ன? முதல் பலன் என்ன? இங்க என்ன போட்டிருக்க? அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடி. எங்க போறதுக்கு? சோ இயேசு கிறிஸ்துவுடைய பலி அவர் இருக்கக்கூடிய நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு வழியை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாம புரிஞ்சிக்காமலோ இல்ல விசுவாசிக்காமலோ இல்லது அதை அந்த விசுவாசிச்சும் அதை பலனை மறுதளிச்சாலோ இயேசு கிறிஸ்து நாம இவ்வளவு கேட்கறது என்ன இல்ல, நமக்கு பலன் இல்ல, யூஸே கிடையாது அதுல. அப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா அந்த மார்க்கத்தின் வழியா பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு, முதலாம் கூடாரம் வழியாக அப்படின்னு நம்ம பாக்குறோம் சகோதரர்களே. இப்ப நம்ம பார்க்கும்போது இப்ப நாம மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்ப நாம எங்க இருக்கோம்? சோ ஒரு வழி இருக்கு. 2ஆம் கூடாரத்துக்கு போறதுக்கு என்ன இருக்கு? வழி இருக்கு அப்படிங்கறத நமக்கு தீர்மானமா தெரியுது. நம்மளை தைரியப்படுத்துறாரு. இதுக்காகவே இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி நம்ம இங்க படிக்கிறோம். அப்படின்னா இப்போ எனக்கு முதல்ல இப்ப தைரியம் கிடைச்சிருச்சு. இப்போ என்னுடைய இலக்கு என்ன? 2ஆம் நிலைக்கு போகணும். இப்ப 2ஆம் நிலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. ரொம்ப முக்கியமான வசனம். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. இப்போ இந்த கையினால நீங்க எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க? எத்தனை பேர் அடிச்சிருப்பீங்க? அப்படிதானே? எவ்வளவு பேருக்கு நம்ம உதவி பண்ணியிருப்போம்? இல்ல இந்த நாக்கால இந்த வாயால எவ்வளவு பேர் திட்டி இருப்போம்? எவ்வளவு பேர் ஆசீர்வதிச்சிருப்போம்? இத பத்தி நம்ம சரீரத்தால் சொல்லும் போது அங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய இப்போ
இப்போ ஒரு பாயிண்ட் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நாம் எந்த சரீரத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இங்கே இந்த வசனத்தை புரிஞ்சு பதில் சொல்லுங்க. 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும். இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், அப்போ நீங்க பதில் சொல்லணும். இப்போ நாம இங்க எங்க இருக்கோம்? இப்போ முதலாம் கூடாரன்றத நீங்க மொழி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பூமிக்குரிய. அடுத்து இன்னும் வேற லெவல் வாங்க. சரி, இப்போ நாம எந்த சரீரத்துல இருக்கிறோம்? எதுக்குள்ள இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துக்குள்ளதான் நாம இருக்கிறோம், இல்லைங்களா? நம்மளுடைய இந்த மாம்ச சரீரத்தை பத்தி பேசுறதுக்கு இல்லைங்களா? இப்போ இப்ப உலகத்துக்கும் நமக்கு எப்படி வித்தியாசப்படுத்திக்கிறோம்? இங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறதுனாலயா? இயேசு கிறிஸ்துக்குள்ள, அவருடைய சரீரத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். சபையானது அவருடைய சரீரத்துக்குள்ள இருக்கு. அவர் அயர்ந்த நித்திரையா இருக்கும் போது ஆதாம்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஏவால எடுத்தாங்கன்னு பாக்குறோம், இல்லைங்களா? இப்போ அயர்ந்த நித்திரை இதெல்லாம் நமக்கு அவருடைய மரணத்தை அது குறிக்கிறதா இருக்கு. ஆனா நாம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஏவாள் எங்கிருந்து தான் சிருஷ்டிக்கப்பட்டாங்க? ஆதாம்ல இருந்தா. இயேசு கிறிஸ்து ஆகியிருக்கூடிய 2ஆம் ஆதாம் இருந்து தான் ஏவாள் என்ன பண்ணப்படுறாங்க? இப்போ சிருஷ்டிக்கப்படுறாங்க. இப்போ நாம எங்க இருக்கோங்கன்னு நம்ம பல்வேறு சத்தியங்களை உறுதிப்படுத்தலாம். ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம எங்க இருக்கணும்? முதலாம் கூடாரத்துல இருக்கோம். முதலாம் கூடாரம்னா அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இல்லைங்களா? அந்த சரீரத்துக்குள்ள நாம இருந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் தன் சரீரத்துல அப்படின்னு சொல்லும் போதுன்னா செய்த நன்மைக்கு தீமைக்கு தக்க என்ன பண்ணுவாங்களா? பலன். ஒருவேளை அது இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை பத்தி சொல்லலப்பா, அது நம்மளுடைய சரீரத்தை பத்தி தான் அங்க சொல்றாரு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, அது ஒட்டு மொத்தமா எல்லாருக்குமே பொருந்துமே. உலக மக்கள் அனைவருக்குமே அது பொருந்துமே. அப்போ இங்க பார்க்கும்போது சகோதரர்களே, இன்னொரு வசனத்தை கூட நம்ம படிச்சு நம்ம நகரலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். ராபோஜன வசனத்தை படிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இது 25ல இருந்து படிங்க. 24ல இருந்து படிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இது யாருக்காக? நமக்காக பிற்கப்படுகிறன்னு சொல்றாரு. அப்ப அடுத்து அப்படி படிங்க. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து. இப்ப அப்ப வந்து எதுக்கு நிழலா இருக்கு இந்த இடத்துல? எவன் அபாத்திரமாய். அப்ப எப்படி படிக்கலாம் அத? சரீரத்தை புசித்து, இல்லைங்களா? புசித்து, இல்லைங்களா? புசித்துனா இந்த இடத்துல என்னன்னா நம்ம சாப்பிட்றோன்னு நம்ம வாழ்றதை குறிக்குது. சாப்பிடலன்னா நம்ம லிட்டரலா என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அப்போ நமக்கு ஒரு வீடு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? நம்ம வாழ முடியாது. அப்போ புசிக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்மளுடைய வாழக்கூடிய அந்த ஆதாரத்தை குறிக்கிறதா சாப்பாடு. அப்போ இந்த இடத்த நம்ம என்ன பார்க்கறோம்னா அது அபாத்திரமா. அப்ப இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துலதான் நம்ம வாழ்றோம். அது அந்த வாழும்போது எப்படிப்பட்டதா நம்ம வாழணும்னு சொல்லி அங்க சொல்றாரு அப்படின்னா, அபாத்திரமா என்ன பண்ணிடக்கூடாது? வாழ்ந்துடக்கூடாது. அடுத்து படிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இவங்க பாருங்க சகோதரர்களே, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து. அப்போ அந்த
இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய அந்த சரீரத்துக்குள்ள ஒருத்தன் இருந்துகிட்டு அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதுக்கு ஏற்ற விதமா செயல்படாம இருக்கிறதுக்கு தான் அபாத்திரம் பேரு. பாத்திரம்னா என்ன அர்த்தம்? இப்ப சொல்லுவாங்க கதா பாத்திரம். அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கு இல்லைங்களா, அந்த கேரக்டர்னு சொல்லுவாங்க அதானே. அப்பனா இங்க என்ன சொல்றாருன்னா அபாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அபான்னா என்ன அர்த்தம்? ஒத்து இல்லாமல் இல்லைங்களா, அதுக்கு விரோதமாக. அப்ப அந்த சரீரத்துல இருந்து கொண்டு அந்த சரீரத்துல இருக்கிறதுக்கு உண்டான தகுதியை நாம் பெற்றதுக்கு நம்ம என்ன சொல்லி அதுக்குள்ள நம்ம அதுக்குள்ள பிரவேசிச்சோமோ அந்த உடன்படிக்கையை மீறி நாம செயல்பட்டோமே ஆனால் அதுக்கு பேர் அபாத்திரம். அடுத்தபடிங்க, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இப்போ இங்க எப்படி படிக்கணும்னா எந்த மனுஷன் இந்த முதலாம் கூடாரத்துல இருக்கிற எந்த மனுஷனும் என்ன பண்ணும், ரொம்ப கேர்ஃபுல்லா அங்க சொன்ன அந்த முதலாம் கூடாரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு எல்லாம் உட்பட்டு தான் நடந்திருக்கிறான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து படிங்க. ஒருவேளை இப்ப நம்ம புத்தி உள்ள ஆராதனைன்ற பாடம் நீங்க கேட்டிருப்பீங்க. அது இங்க இந்த முதலாம் கூடாரத்துல இருந்து நாம எப்படி செயல்படணும்னு நம்ம கேட்டிருப்போம். அந்த அப்பத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், மாத்தணும். அப்புறம் அப்பத்தை மாத்தணும்னா சில அப்ப வந்துன்னா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு இட்லி தோசை அந்த மாதிரி மாத்தக்கூடாது. அங்க அப்பத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், மாத்திக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா. ஸோ இது என்ன டெய்லி அப்பமாவே சாப்பிட வேண்டியதா இருக்கு. அப்படிதான் நம்ம சில நேரத்துல ஆயிடுறோம். அடுத்து படிங்க. கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணது. இங்கதான் முக்கியமான பாயிண்ட் சகோதரர்களே. இது ராபோன் நிறைய பாடம் எடுக்கலாம். பட் நம்ம ரொம்ப டீட்டெயிலாவே இங்க கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று என்ன பண்ண அவனுக்கு நிதானித்துன்னா அவங்களுக்கு சரியா என்ன ஆகல, நம்ம எங்க இருக்கோம், நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சா என்ன கிடைக்கும், எது நன்மை எது தீமை. அப்ப இந்த சரீரத்திலிருந்து செய்யும் அபாத்திரத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. பாத்திரமா நடந்துட்டா அதுக்கு ஒரு தீர்ப்பு இருக்கு. இப்ப பாத்திரமா நடக்கிறோம் அபாத்திரமா நடக்கிறோம்னு எப்படி வெதர் நம்ம சொல்ல முடியும்? கொஸ்டின். நான் இந்த சரீரத்துல இருந்து நான் பாத்திரமா தான் நடக்கிறேன் அப்படின்னு நம்மள யாராவது சொல்ல முடியுமா? இல்ல நான் அபாத்திரமா தான் நடக்கிறேன்னு நம்மள யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும்னா என்ன வேணும்? இது சரி தவறுன்னு இப்ப இருள் வெளிச்சம்னு வச்சுக்கோங்க. இப்ப இருள் அபாத்திரம், இது இருள் அப்படிங்கறது அபாத்திரம் அப்படின்னு நான் சொல்லணும்னா, இல்ல இது வெளிச்சம் இது சரி இது பாத்திரம் அப்படின்னு நான் சொல்லணும்னா எனக்கு என்ன வேணும்? ஒரு பிரமாணம் வேணும் இல்லைங்களா. அப்ப இயேசு கிறிஸ்துக்குடைய அந்த சரீரத்துக்குள்ளாக இருந்து நான் பாத்திரமா நடக்கிறேன்னா அபாத்திரமா நடக்கிறேன்னு சொல்லி முடிவு எடுக்கக்கூடிய பிரித்து காட்டக்கூடிய தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு பிரமாணம் தான் இந்த பிரமாணம். அதுதான் சுயாதீன பிரமாணம். சுயாதீன பிரமாணம் அப்படின்னா நமக்கு ஜீவனை கொடுக்க போற பிரமாணம், நான் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படி நான் அளக்கப்பட்டு இந்த பிரமாணத்தின்படி நான் தேர்ச்சி செய்யப்பட வேணும். இந்த பிரமாணத்தின்படி நான் சரியா நடந்திருக்கணும். இந்த பிரமாணத்தை எனக்குள்ள செலுத்தப்படும் பொழுது நான் பாத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பிரமாணமானது சாட்சி கொடுக்க வேணும். அந்த சாட்சியின் அடிப்படையில தீர்ப்பு வழங்கப்படும். தேவன் அப்ப நம்ம எல்லா சத்தியத்தையும் விசுவாசிக்கிறோம், நம்ம கேட்கிறோம். ஆனா இன்னும் நம்ம வேற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம போக வேண்டியதா இருக்கு. நமக்கு எப்படிப்பட்ட தீர்ப்புகள்லாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு உட்பட்டு நாம் இந்த பூமியில வாழ வேண்டியதா இருக்கு. அப்ப முதல்ல கிடைச்ச தைரியம் என்ன தெரியுங்களா? அதை நம்ம மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்னா அந்த பிரமாணம் என்ன இப்படி போட்டுடுச்சுன்னா அபாத்திரம்னு சொல்லிடுச்சுன்னா நம்மளுடைய நிலைமை எப்படி ஆகும்? இன்னதென்று அறியலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு பாருங்க. அதாவது அநேக டினாமினேஷன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் இன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்
நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்குமே தெரியுன்றது யாருமே இங்கே சொல்லலை, வேதமானவர்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு எல்லாம். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிதானிக்கணும். அப்போ நிதானிக்கணும் அப்படின்னா அது தேவன் அருளாவிட்டால் நம்ம என்ன பண்ண முடியாது. நமக்கு ஒரு வாய்ப்பு, நம்ம எல்லாருக்குமே ஒரு சான்ஸ். அப்போ நம்ம இது என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அப்போ நிதானிக்கணும். அப்போ அதில் சொல்ல பாருங்க 30 படிங்க. இது நிமித்தம். அப்போ மேலே சொன்னதெல்லாம் தேர்ஃபோர் மாதிரி தான் இதுவும். இது நிமித்தம். அது என்னன்னு தெரியாம அந்த சரீரத்துக்குள்ள அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி வாழ்றாங்கன்னா அபாத்திரமா வாழ்றாங்க, பாத்திரமா வாழல. அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடக்குது பாருங்க. பலவீனர். பலவீனர்னா எதுல பலவீனர்? விசுவாசத்துல பலவீனமாகும், தைரியத்துல பலவீனம் வரும், அன்புல பலவீனம் வரும். பலவீனம் அன்பு அப்படி பலவீனம்ன்றத வந்து பொதுவாக போட்டுட்டாங்க. அப்ப நம்ம எதுல வேணாலும் என்ன பண்ணலாம். எதுல பலவீனங்கிறது வந்து அங்க ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட், அது பக்கத்துல எதை வேணாலும் போட்டுக்கலாம் இல்லைங்களா. அப்போ நமக்கு எப்ப பலவீனம் வருது அப்படின்னா அங்க சொல்றாரு இது நிமித்தம் அந்த கர்த்தருடைய அந்த சரீரத்துக்குள்ள அந்த முதலாம் கூடாரத்துக்குள்ள நிக்கிற நாம் அனைவரும் அதுக்கு பாத்திரமாக நாம் நடக்கிறதுனா என்னன்னு தெரியாம அபாத்திரமா நடக்கும் பொழுது நாம் பலவீனமா இருக்கிறோம். அடுத்து வியாதி உள்ளவர்களாமா இருக்கிறார்கள். எந்த வியாதி? ஒருவேளை ஒரு மஞ்சக்காமால, ஜுரம், டைஃபாய்டு, சுகரு இதை பத்தி சொல்லுவாரானால் இதுல இல்லாத இந்த முதலாம் கூடாரத்துல இல்லாதவங்களுக்கு கூட எல்லாருக்குமே என்ன இருக்கு? வியாதி இருக்கே. அப்படின்னா அந்த வியாதி வந்து இது நிமித்தம் வந்திருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இது நிமித்தம் அபாத்திரமா நடந்த நிமித்தம் வியாதி வந்திருக்குன்னா அது சுகர்னு நம்ம சொல்ல முடியாது, அது ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் சொல்ல முடியாது, இல்ல வேற எந்த சரீர பிரகாரம் நோயின்னு சொல்ல முடியாது. ஏன் இது நிமித்தம் அப்படின்னு சொல்லும் போதுன்னா இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய வியாதிகள் எது நிமித்தம் வந்திருக்கு? ஆதாமுடைய பாவத்தினாலும் அவனுடைய மாம்ச இச்சைகளாலும் வந்திருக்கு. அப்ப அதெல்லாம் வந்த நிமித்தம் வேற, ஆனா இங்க வர நிமித்தம் வேற. அப்படின்னா இங்க அங்க வரப்பட்ட அந்த நோய்கள் இங்க வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தேர்ஃபோர் அப்படின்னு சொல்லி அதோட காரணங்கள்லாம் வேறையா இருக்கு. இன்னொன்று நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த வியாதி நமக்கு இதுக்குள்ள அபாத்திரமா பண்றவங்களுக்கு வந்துருதான் அப்படின்னா அது சரீர பிரகாரமான விஷயத்தை பத்தி பேசலாம். அதனாலதான் சொல்றாரு பவுல் ஒரு இடத்துல சொல்லும் போது ஒருத்தின் வியாதிப்பட்டவனா இருந்தால் அது வியாகுலப்பட்டவனா இருந்தால். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்றாரு உங்களுக்கு நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் என்ன பண்ணுங்க உயர்த்தி நடங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்புறம் சொல்லும் இயேசு கிறிஸ்து சொல்ல உங்க இருதயத்தை என்ன பண்ணுங்க குணமாக்குங்க சொல்றாரு. நோயை பத்தி பேசும்போதெல்லாம் அவரு மன ரீதியான விஷயத்தை பத்தி அவர் என்ன பண்றாரு பேசுறாருன்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இங்க என்ன சொல்ற இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறீர்கள். அப்புறம் இதுதான் ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்போ நித்திரைன்னா அப்ப என்ன இல்லைங்களா? இது இது வியாதினா இங்க உலகத்துல இருக்கக்கூடிய முதல் நிலை மரணத்துல இருக்கக்கூடிய இவங்களுக்கு இருக்க வியாதி இல்ல. பலவீனம்னா உலகத்துல இருக்கக்கூடிய முதல் நிலை மரணத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த பலவீனம் கிடையாது. இது எல்லாமே நம்ம ஸ்டாண்டர்ட்ல தான் பலவீனத்தையும் நம்ம பார்த்துட்டோம், வியாதியும் பார்த்துட்டோம். அப்ப மரணம் இல்ல, மரணம் எந்த நிலைக்குள்ள மரணம்? இரண்டாம் மரணம். ஏன்னா செகண்ட் டெத் இல்லைங்களா. இது நிமித்தம் என்ன பண்ணாங்கன்னா அபாத்திரமா கர்த்தருடைய பாத்திரத்தை அந்த சரீரத்துல அபாத்திரமா பண்ணணும்னா செகண்ட் டெத் அநேகர் நித்திரையும் அடைந்தார்கள். 31 படிங்க. இப்போ ரெண்டு விஷயம் சொல்லிட்டாருங்க. என்னன்னா 31 ஒரு நியாயம் தீர்க்கப்படும் சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதியிருக்கிறாரு.
இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக தான் இந்த சுயாதீன பிரமாணத்தில் பார்க்குறோம். அப்படின்னா சகோதரர்களே, இப்பொழுது நான் அபாத்திரமாக நான் இருந்தேனானால் பலவீனம் வந்துடுது. அடுத்து நான் பார்க்கும்போது வியாதி வந்துடுது, நித்திரை மரணத்துக்கும் நான் போயிட முடியும். அப்போ நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, இப்போ சுயாதீன பிரமாணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரணங்கள் என்ன, அவசியம் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நமக்கு ரட்சிப்புக்கு. அதனால தான் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம். அவங்க ரட்சிக்கப்பட வேண்டியது 9ஆம் வசனம் படிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்போ நாம் கோபாக்கு நீங்க ரட்சிப்ப அதிக நிச்சயமாமே. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீதிமானே ரட்சிக்கப்படுறது அரிதானால், இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது இந்த ரட்சிப்பு வந்து ரொம்ப ரேரா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, கஷ்டம். ஏன்னா இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அவர் மரித்தார் நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா இந்த 1ஆம் கூடாரத்துல 2ஆம் கூடாரத்துக்கு போகிறதுக்கு அவர் நமக்கு வழியை உண்டாக்குனாருன்ற விசுவாசம் இல்லாம இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து பலியாக்கப்பட்டார்னு விசுவாசிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இந்த பைபிளே நீங்க படிக்க தேவையில்லை, மூடி வச்சிடலாம். ஏன் அப்படின்னா சர்ச் கிளாஸ்க்கு தான் இது எழுதப்பட்டிருக்கு. த பைபிள் கிவன் பர்பஸ் ஆஃப் த பைபிள் என்ன அப்படின்னா, இந்த மனவாட்டி சபைக்காக எழுதப்பட்டது தான் இந்த பரிசுத்த வேதாகமம். நாம் அதை விசுவாசிக்கல அப்படின்னா நீங்க பைபிளே படிக்க தேவையில்லை, பைபிளே தேவையில்லை. சரி, அடுத்து போயிடலாம். இப்போ 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். இப்போ மறுபடியும் பாருங்க 11ஆம் வசனம் படிங்க. 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும். இங்க வந்து சரீரத்தை எப்படி சொல்லிட்டாருங்க? அஸ்திபாரம்னு சொல்றாரு. இப்போ ஒரு அஸ்திபாரம், ஒரு முதலாம் வந்து சரீரம், அதுக்குள்ள நாம பிரவேசிச்சிட்டோம். அடுத்து 12 படிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, இடையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினார். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நானானது அதை விளங்கப்படும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை, அதின் மேல் கட்டினது நிலைத்தால் கூலியை பெறுவான். இப்போ நான் நெக்ஸ்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இப்பதான் போறேன் சகோதரர்களே. இப்போ நம்ம இது வரைக்கும் பாடம் ஒரு ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம், இப்போ இன்னொரு ஸ்டாண்டர்ட்ல போறோம். என்ன போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? பாத்திரம், அபாத்திரம், இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறது சுயாதீன பிரமாணம். இப்போ இந்த சுயாதீன பிரமாணத்தை இன்னும் நம்ம உற்று பார்க்கும்போது எப்படி அப்படின்னா, எப்படிலாம் இது பிரிச்சு சொல்லிடும் அப்படின்னா தரம் வரைக்கும் பிரிச்சு காட்டும். இந்த சுயாதீன பிரமாணத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, பொன்னா, வெள்ளியா, விலையேறப்பட்ட கல்லா, மரமா, புல்லான்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிக்கும் இந்த சுயாதீன பிரமாணம் நமக்கு அப்படியே நமக்கு சுட்டி காட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் என்ன பண்ணோம்னா ரிசல்ட்டை கொடுக்கும். அதாவது வந்து என்னன்னா, ஒரு பையன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ல, சென்டம் எடுக்கிற பசங்க இருக்காங்க. அப்புறம் ஒரு பரீட்சைக்கு ஒரு வினாத்தாள் தயாராகி அந்த பரீட்சை ஒரு 40 பசங்க எழுதுறாங்க. அதுல ஒரு 10 பேர் என்ன பண்ணிடுறாங்க, டிஸ்டிங்ஷன் வாங்கிடுறாங்க, 100க்கு 100 வாங்கிடுறாங்க. அடுத்து ஒரு 80%, அடுத்து ஒரு 60%, அடுத்து ஜஸ்ட் பாஸ், அடுத்து ஃபெயில். இது எல்லாத்தையுமே கொடுத்தது என்ன, தீர்மானிச்சது எது? அந்த எக்ஸாம், அந்த வினாத்தாள் இல்லைங்களா, அந்த ஒரு பிரமாணம், அந்த ஒரு கொஸ்டின் இல்லைங்களா. ஆனால் அது ஒருத்தரை தூக்கி அங்க நிறுத்திச்சு, இன்னொருத்தரை தூக்கி இங்க நிறுத்திச்சு, இன்னொருத்தரை தூக்கி இங்க நிறுத்தி, இன்னொருத்தரை வெளியே அனுப்பிட்டு ஃபெயில் ஆயிட்டார். அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, இந்த சுயாதீன பிரமாணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய ரட்சிப்பை நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம், நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு லெவல் என்னன்னா, பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல். இதுல ஒரு க்ளூ இருக்கு பாருங்க. 14ஆம் வசனத்தை படிங்க. அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன்,
இப்போ எது எதுலாம் அதுல நிலைக்கும்? ஒரு அக்னியினால ஒன்னு சோதிக்கும் போது சகோதரர்களே, ஒரு ஃபயர் ஒரு ஆல்டர் இருக்கு, அதுல நம்ம கொஞ்சம் கோல்டை வச்சிடறோம், கொஞ்சம் சில்வரை வச்சிடறோம், அப்புறம் ப்ரீஷியஸ் ஸ்டோன்னு இருக்கும் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வெளியேறப்பட ப்ரீஷியஸ் ஸ்டோன், அப்புறம் வந்து மரம் உட்டு புல் வைக்கோல் இதெல்லாம் அப்படியே வச்சிடறோம். நம்ம வச்சுட்டு அதை என்ன பண்ணுறோம், நம்ம ஃபயர் பண்ணுறோம். இப்போ அதில் எது அங்கே நிலைக்கும்? பொன் வெள்ளி கல் என்ன பண்ணும்? அக்னியினால இது மூணுத்தையுமே என்ன பண்ண முடியாது. அக்னி வந்து இந்த மூணுமே பரீட்சை பண்ணி பார்க்கும். அது ஒருவேளை அது கல்லாக இருந்தால் அந்த அக்னியின் பரீட்சை அது தாண்டும். அது தாண்டி கல்லுன்னு சொல்லி அதை என்ன பண்ணிடும், நினைச்சு நான் கல்லுதான் அப்படி சொல்லி தன்னை என்ன பண்ணிடும், நிரூபிச்சிடும். ஒருவேளை அது வெள்ளியா இருந்துச்சுன்னா அந்த அக்னியின் சோதனையை அது ஏற்றுக்கொண்டு அது பரீட்சிக்கப்பட்டு நான் வெள்ளின்னு சொல்லி அது தன்னை நிலைநிறுத்தும். ஒருவேளை அது தங்கமாக இருக்குமே ஆனால் அது அக்னியினால் சோதிக்கப்படும் போது அது இன்னும் தங்கத்துக்கு மட்டும் ஒரு குவாலிட்டி இருக்கு, அது இன்னும் என்ன ஆயிடுமா சகோதரர்களே, நான் புடமிட்டு நான் தங்கமாகவே இருக்கிறேன்னு சொல்லி நிறுத்துறோம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த அக்னி இந்த சுயாதீன பிரமாணத்தினால நாம் சோதிக்கப்படுவோம் படும்போது நான் வந்து புல்லு தான். எவ்வளவு பேர் சொல்றீங்க நான் புல்லு சொல்றீங்களா? நீங்க புல்லுன்னு நான் புல்லு தான் பெதர்ன்னு சொன்னாலும் எங்க பொண்ணு அவரு பெருந்தன்மையாக நீங்க பேசுறதா நினைச்சீங்கனால இயேசு கிறிஸ்துடைய பலியை மறுதலிக்கிறோம். அவருடைய மாம்சத்தின் சரீரத்தின் வழியாக தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி செய்யவே இதோ புறப்பட்டு வருகிறேன்னு சொல்லி எதுக்காக வந்தாரு? இயேசு கிறிஸ்து அந்த பொன்னிலும் பொன்னாக இருக்கிறாரு இல்லைங்களா? திவ்ய சுபாவம் அந்த முதலாம் கூடாரத்துல என்ன இருந்துச்சான்? முதலாம் கூடாரத்துல என்ன இருந்துச்சான்? பொண்ணு இருந்துச்சு நம்ம பாக்குறோம் சகோதரர்களே. அப்ப பார்க்கும்போது அப்போ இப்ப நாம என்ன சொல்லலாம், ஒருவன் கட்டினது அப்படின்னா இங்க வந்து நம்ம பார்க்கும்போது என்னன்னா இவங்க புல்லதான் கட்டுவாங்கன்றது தேவன் தீர்மானிக்கவில்லை. நீங்க வைக்கோல கட்டணும் தீர்மானிக்கவில்லை. தேர் இஸ் a choice and option. நம்முடைய கரங்கள்ல என்ன இருக்கு, நம்முடைய ரட்சிப்பு இருக்கு அந்த சுயாதீன பிரமாணத்துல. அப்ப சொல்றாரு, அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் 14 படிங்க. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். இப்போ நம்ம எடுத்த பாடத்துல நான் என்ன உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இப்ப நம்ம பொண்ணை கட்டுறதுக்கும் வெள்ளியை கட்டுறோமா, இல்ல வெளியேற பெற்ற கல்லை கட்ட போறோமா, இல்ல அக்னியினால் சோதிக்கப்படும் போது அது எரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்த கட்ட போறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது இப்ப நீங்க எதை கட்டணும்னு நீங்க விரும்புறீங்க? தேவன் ஒருவேளை எதை கட்டணும்னு விரும்புவார்? இப்ப இதுலயே எது நம்பர் 1? பொண்ணுதான் இல்லையா? ஃபர்ஸ்ட் அதுதானே. ஒரு வசனம் படிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 23 படிங்க. இது இப்போ ஆவியின் முதற் பலன், the first quality இல்லைங்களா? இது வரும் சொல்லிதான் நாம் தவிக்கிறோம். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம், படிங்க. இந்த நம்பிக்கை இருந்தாதான் ரட்சிக்கப்பட முடியும். இந்த நம்பிக்கை இருந்தாதான் அட்லீஸ்ட் கல்லாக முடியும். நான் பொன்னாக முதற் பலனை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி எல்லாரும் பந்தய சாலையில ஓடணும். நான் முதல்ல அடையணும், நான் முழு முயற்சி செய்யணும், விடாமுயற்சி செய்யணும். என்னுடைய இலக்கு ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கணும்.
நான் பொன்னாக மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக நான் மாறணும்னு நினைச்சு நான் ஓட வேணும். இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. முதற் பலன் ஆகும்படி தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இந்த முதற் பலன் ஆகும்படி நான் வாஞ்சித்து ஓடும் பொழுது இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை தான் என்னை ரட்சிக்க முடியும் அந்த அக்கினியிலிருந்து. ஒருவேளை நான் 2ஆம் பலன் ஆக முடியும் அப்படின்னு நான் ஓடுனா நான் ரட்சிக்கப்படுவேனா? அந்த நம்பிக்கை என்ன பண்ணாது? இருக்கிறதுல 2ஆவதா வரணும்னு நினைச்சோம், 3ஆவதா வரணும்னு நினைச்சோம், ஒரு பந்தயத்துல ஒரு ஆள் ஓடவே முடியாது. அப்படி ஓடுனால் அபாத்திரமான ஒரு விஷயம் தான் அது சகோதரர்களே. அப்போ சுயாதீன பிரமாணத்தை நாம் அனைவரும் உற்று பார்க்க வேண்டும். அப்போ சுயாதீன பிரமாணம் நமக்கு இனி வரும் காலங்களில் கற்றுக் கொடுக்க போகுது. பொண்ணுனா என்னன்னு சொல்லி தேவன் சிலபஸை கிளீனா கொடுப்பார். திவ்ய சுபாவன்றது நம்ம ஒரு பார்ட்டு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அந்த பொண்ணை நமக்கு புரிய நமக்கு சிலபஸை கொடுக்காம தேவன் நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண மாட்டார். ஒருத்தனுக்கு பாடமே எடுக்காம அவனை பரீட்சை எழுத சொன்னா அது நியாயமா? ஆனால் நீங்க பாடம் எடுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு அந்த நம்ம விசுவாசிக்கலைன்னா நாம அவனுக்கு எடுக்க முடியுமா? அப்ப பார்க்கும்போது சகோதரர்களே 24ஆம் வசனத்தை மறுபடி படிங்க. 23, 24. இங்க பாருங்க, சரீர மீட்பாகிய எவ்வளவு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கிறாரு பாருங்க. சரீர மீட்பு இந்த எந்த சரீரத்துக்கு? 2ஆம் நிலை இல்லைங்களா? அந்த சரீரத்துல, அந்த வாசஸ்தலத்துல நம்ம போகணும். அதுதான் பவுல் சொல்றாரு, நான் போகணும்னு சொல்லி இந்த சரீரத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ரொம்ப போராடுறேன், தவிக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்து படிங்க. காணப்படுகிறது. அப்ப காணப்படுகிறது நம்ம ஆபிரகாம் விசுவாசத்துல பாக்குறோம். ஐயோ உன்னோட சரீரம் செத்து போனதா இருக்கே, உனக்கு பிள்ளை பிறக்குமா? அதான் காணப்பட்டதை நாம் காண்போமானால் நம்முடைய நிலை அதுதான். காணப்படாததை நாம் விசுவாசிப்போமானால் நம்முடைய நிலை என்ன? தான் சரீரம் செத்ததா இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் எண்ணாமல் அதை விசுவாசத்தோடு முழு நிச்சயமாக நம்பி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்தாங்க. அதுதான் காணப்படாதது. அப்படி ஏதாச்சும் இங்க ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணது போல இந்த முதற் பலன் ஆகும்படி தேவன் நமக்கு வாக்கு பண்றாரா? ஆமா சகோதரர்களே, அங்கேயே வாக்கு பண்றாரு பாருங்க. நீங்க 29, 30 படிங்க. முன் அறிந்தாருன்னு என்ன அர்த்தம்? சூசன் இல்லைங்களா? அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம், படிங்க. இப்ப இந்த 30ஆம் வசனத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு, விதைய போடுறாங்களாம், சிலது எப்படி பலன் கொடுத்துதான். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். எந்த விவசாயியாச்சும் 30 பலன் கொடுக்கணும்னு சொல்லி விதைய தூவானா? நீங்க சமைக்கும் போது சுமாரா இருந்தா பரவாயில்லன்னு என்னைக்காவது சமைப்பீங்களா? சகோதரர் கேட்டாதான் தெரியும். பட் ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால நான் அப்ப பார்க்கும்போது சகோதரர்களே, எந்த ஒரு ஆளா 30 இங்க விதையை விதைச்ச விவசாயி யாரு? தேவன் இல்லைங்களா? 30, 60, 100 இல்லையா? இப்போ நாம ஒண்ணு யோசிக்கலாம். இப்ப இந்த 100 இப்படி இருக்கட்டும். இப்ப இந்த 100ன்றது இப்போ நம்ம சொல்லலாம், இங்க நம்ம ஒரு வசனம் படிக்கல பாருங்க. அழைக்கப்பட்டு இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டோம், இவங்க. இப்ப ஒரு கேள்வி, இப்ப இவங்க 100 கொடுத்துட்டாங்க. யாரு இவங்கன்னா? மனவாட்டி சபை. அப்ப இவங்க என்ன கொடுக்கல? என்ன கொடுக்கல? அவருக்கு கொடுக்கலையா?
ஃபர்ஸ்ட் அப்பனா என்ன ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா சகோதரர்களே, இந்த 100க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இதுல நீங்க என்ன சொல்லலாம்? அதெல்லாம் கரெக்ட். இது எல்லாமே இந்த 100ஐ அடையக்கூடிய நிலை. 30ங்கிறது முடிவு கிடையாது. இது ஏறி போற படிக்கட்டு மாதிரி. முதல்ல ஒரு 10 படி, அப்புறம் ஒரு 10 படி, அப்புறம் ஒரு 10 படி. இப்போ மொத்தம் 10 படி 30 படி ஏறி ஒரு ஆள் மேல வந்துட்டாரு. அவரை பார்த்து தான் தேவன் சொல்றாரு 30ஆம் வசனத்தை. அவருக்காக தான் தேவன் அந்த வசனத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எவர்களை முன்குறித்தாரோ. இங்க என்ன முன்குறித்தாரு? எவ்வளவு பணம் கொடுக்கணும் முன்குறித்தாரு? 100. ஏன்னா 100 கொடுத்தாதான் முதற் பலன். இல்லைன்னா என்ன இல்ல முதற் பலன் இல்லைங்களா? அப்ப 100க்கு மேல ஒண்ணு இருக்குன்னா அப்ப 100 முதல் பலனே கிடையாது இல்லைங்களா? அப்போ 100 தான் முதற் பலன். இவங்களை முன்குறித்தாருன்னா எப்படி முன்குறிச்சாரு? படிங்க. 30 படிங்க. அவர்களை அழைத்தோம்னா 30% கொடுக்கற 30% அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து படிங்க சிஸ்டர். அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, இங்க நீங்க இந்த ஆசாரிப்பு கூட பாடத்திலே பாத்தீங்கன்னா தெரியும், அழைக்கப்பட்டவங்க எல்லாம் எங்க நிக்கிறாங்க? இப்போ ஒரு பிரதான ஆசாரியார் அந்த இது வரைக்கும் போயிடுறாரு, அந்த 2ஆம் கூடாரம் வரைக்கும் போயிடுறாரு. அப்படின்னா அவரு யாரு? இப்போ அவர் 3 நிலையை தாண்டி போனவர். 3 நிலையை என்ன பண்ணிருக்காரு? அவரு கடந்து போனவர். இன்னொரு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முதல் நிலைக்காக தேவன் என்ன பண்ணவே இல்லை, ஒரு ரட்சிப்ப ஏற்படுத்தவே இல்லை. ஏன் அப்படின்னா இது அந்த அடையக்கூடிய அந்த நிலையை அடையக்கூடிய வழியா தான் இருக்கு. அது இடமே கிடையாது, அது ஒரு தங்குற இடம் கிடையாது அது. அப்போ 30, 60, 100ன்னு சொல்லும் போது சகோதரர்களே, தேவனுடைய நோக்கம் இங்க என்னவா இருக்குன்னா 100 தான். இப்ப நம்ம ஒருவேளை நான் 30 தான் நம்ம அப்படின்னு நம்ம சொன்னா நாம யாரு? இது இந்த ஸ்டாண்டர்ட்ல சொல்லுங்க. அழைக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நான் இருந்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி அது அர்த்தம். ஒருவேளை நான் 60ன்னு சொன்னா இல்லைங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நிலைமையிலே இருந்தா என்ன ஆகும்? ஏவார போல அவங்க இருப்பாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அப்படி இருந்தா என்ன ஆயிடுவாங்க? அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூடுமானால் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அவங்களுக்கு. அவங்க இலக்கு எப்போதுமே எதுல இருக்கணும் அப்படின்னா, அந்த போக்கஸ் எப்போதுமே எப்படி இருக்குன்னா அந்த 100ல இருக்கணும்னு நம்ம பாக்குறோம் சகோதரர்களே. அந்த பொண்ணு அடையறதுக்கு இருக்கணும். தேவன் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே இந்த 100 நாம் அந்த முதற் பலன் ஆகணுங்கிறதுக்காக தான். மற்றபடி வேற எதுக்காகவும் இருந்ததுன்னா வேஸ்ட், யூஸே கிடையாது. அதனால ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, 20ஆம் வசனத்துல படிங்க, 19ல இருந்து படிங்க. இப்போ இந்த சிருஷ்டி எல்லாம் காத்து கொண்டு இருக்கா இல்ல காத்து முடிச்சிருச்சா? ஸ்டில் வெயிட்டிங் ஆர் நாட்? என்ன இருக்கு? அதான் பிரதர் சொல்லும்போது ஒரு பாடம் எடுத்தார். ஒரு ஆடோட மூஞ்சி அப்படியே என்ன பண்ணிட்டே போச்சான், காத்துட்டு தானே இருக்கு. நான் நீ கார் ஓட்டிட்டு வந்தேன், பார்க்க தப்பே செய்யாதவன் அவன் ஒழுங்கா தான் போறான். அவன் மேல ஒரு லாரி இடிச்சு அவன் செத்து போறான். சரி, அடுத்து படிங்க. மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற பாருங்க. இந்த நமக்கு அந்த நம்பிக்கை இருக்காங்கிறது கேள்விக்குறி ஆகும்போது நாம சத்தியத்தை நிதானிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா மற்ற சிருஷ்டிகள்லாம் எப்படி இருக்கான்? ஆகும்னு சொல்லி நம்பிக்கையோட என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன ஆகும்னு சொல்லி 30, 60, 100 ஆகும்னு சொல்லி சகோதரர்களே, நான் ஏதோ ஒரு கதையோ ஏதோ சொல்லி இது இது இங்கே நம்ம படிக்கிற ஒவ்வொன்றும் வசனம், இது சத்தியம் இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, இன்னொன்று நம்ம என்னன்னா அந்த 21 படிங்க. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, இந்த உலகமானது இந்த தீமையை அனுமதித்து கொண்டு இருக்க. ஏன்?
இயேசு கிறிஸ்து அவர் ஜீவபலியா ஒப்பு கொடுத்து மீட்டு கொண்ட பிறகும் அவங்க இவ்வளவு தீமையிலே அவங்க இருக்கணுமா? சாத்தான் அவங்கள வந்து இவ்வளவு துன்பத்துல அவங்கள நடத்தணுமா? அவங்க அடிமைப்பட்டே இருக்கணுமா? சுய இஷ்டத்தினால் அல்ல. எதனால? இந்த முதற் பலன் என்ன ஆகல இன்னும். ஒருவேளை ஆயிருக்குமே ஆனால் தேவன் பொய் சொல்லுவார் அல்ல. எகிப்து தேசத்துல அதான் சொல்றாரு, 450 வருஷம் அது முடிஞ்சவனுமே நீங்கள் 450 தானே, 430 முடிந்த அந்த இரவு என்ன பண்ணாங்களா? புறப்பட்டாரு. தேவனுடைய வாக்குத்தத்தம் தடைபடாது இல்லைங்களா? அது தாமதமும் ஆகாது. சிலர் அப்படி நினைச்சுக்கலாம். அப்படின்னா இந்த சிருஷ்டி வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காக்கப்பட்டிருக்கு? ஏன் வந்து இந்த சிருஷ்டிகள் எல்லாமே வந்து இன்னும் பாவத்துக்கு கீழ்படுத்தப்பட்டிருக்கு? ஏன் இன்னும் பிரசவ வேதனை பட்டுட்டு இருக்கு, வேதனை பட்டுட்டு இருக்கு? ஏன் அப்படின்னு இன்னும் என்ன பண்ணலப்பா? ஒரு அம்மா ஐயோ அம்மான்னு ஒரு பிரெக்னெண்டா இருக்கிற லேடி கத்துறாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அப்ப பிறந்துடுச்சுன்னு சொன்னோம்னா அது சரியா? 1,40,000 முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம ஒரு வேலை நினைச்சிட்டோம்னா அது சரியா? இன்னும் அந்த ஸ்திரீ கத்திக்கொண்டே இருக்கிறாளே. ஒரு வேலை இல்லைன்னா காலத்துக்கு முன்னே ஆபரேஷன் பண்ணி எடுத்துட முடியுமா? அது முடிஞ்சு போயிடுச்சு அவங்க காலத்துல இவங்க காலத்துலன்னா இப்ப இதை படிக்கிறதே வேஸ்ட். தயவு செஞ்சு அப்படி ஒண்ணு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்ம யாருமே சபைக்கே வர தேவையில்லை. 1,40,000 விசுவாசம் இல்லை அப்படின்னா, இந்த ரட்சிப்பை குறித்தான நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இந்த வேத வசனத்தை படிக்கிறதே வீண். இருபத்தி 2ஆம் வசனத்தை படிங்க. ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுது. சகோதரர்களே, நன்றாக யோசிச்சு பாருங்க. இந்த முதற் பலன் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் இந்த உலகமானது துன்பத்துக்கு கீழே, அதிகாரத்துக்கு கீழே அடிமைப்பட்டு வேதனைப்பட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அவர்களுடைய அதான் சொல்லும் போது அவர்களுக்காக கிரய தொகை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கட்டிட்டாரு. நியாயமா அவங்க என்ன பண்ணப்பட்டிருக்கான்? விடுவிக்கப்பட்டிருக்கான். நமக்காக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த துன்பத்தை அவங்க சகித்து கொண்டு அவங்க இருக்காங்க. அது கூட அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இது பாருங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, அப்போ இன்னைக்கு சுயாதீன பிரமாணத்தை விட்டு பார்க்கணும்னு நம்ம சொல்லும் பொழுது 30, 60, 100 பொன், வெள்ளி, கல், மரம், புல், வைக்கோல் இல்லைங்களா? இப்ப இது எல்லாமே எங்கதான் இருக்கும்? இது எல்லாமே எங்கதான் இருக்கும்? அந்த அஸ்திபாரத்தின் இல்லைங்களா? அந்த அஸ்திபாரம் எங்க இருக்கு? அந்த அஸ்திபாரம் கிறிஸ்து சத்தியம் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா சகோதரர்களே, இதெல்லாம் இருக்கும். அப்ப நான் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சருங்கிற மாதிரி தேவன் கொடுத்துட்டாரு. நான் புல்லா இருந்துடுறேன்னு நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கால அதுக்காக தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை இவ்வளவு தூரம் வாசிச்சோம் இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது எப்ப நமக்கு இதை குறித்தான அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ அப்பவே நமக்கு வந்து முதற் பலன் ஆகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு தான் அர்த்தம் சகோதரர்களே. அவரு நிதானிக்காதபடியினால, தெரியாததுனால பலவிதமான விசுவாசத்துல இருக்கலாம். ஆனா அதனாலதான் இந்த பாடம் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், ஒன்ஸ் இந்த பாடத்தை நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்னே வர முடியாது. இந்த பாடம் வந்து ஒரு நோ என்ட்ரி மாதிரி, ஒன் வே மாதிரி என்ன பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பாடம் வந்து நமக்கு ரட்சிப்புக்கு உதவக்கூடிய மிகப்பெரிய ஒரு டூல், ஒரு ரட்சிப்புக்கு உதவக்கூடிய பெரிய ஒரு விஷயம். அதே சமயத்துல நம்ம அதுக்கு ஏன் அப்படின்னா நம்ம கை கொள்ளல அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் ஏறுறோமோ அவ்வளவு தூரம் மேல ஏற ஏற நம்ம போக வேண்டிய இடம் நம்ம கிட்ட வந்துட்டே தானே இருக்கு. அதே சமயத்துல கீழே விழுந்தா அதுக்காக தான் நான் கீழவே இருக்கிறேன். அதுதான் சகோதரர்களே, அதுக்காக தான் இந்த பாடம் எடுக்கப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய குமாரனை சரீரம், இந்த சிருஷ்டி சம்பந்தமான எதுக்காக அந்த சரீரத்தை ஆயத்தப்படுத்தி எதுக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்புனாரு அப்படின்லாம் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். நான் 1ஆம் கூடாரத்துல இருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா நம்ம 2ஆம் கூடாரத்துல அந்த திரை வழியாக கடந்து அந்த 2ஆம் கூடாரத்துல நம்ம பொண்ணு அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல நம்ம காணப்படணும். அப்படி காணப்படுவோமா மாட்டோமா? காணப்படணும்னா நான் என்ன செய்யணும்? இதுக்கு எல்லாத்துக்கும் நான் புரிந்து கொள்ளுதல கொடுக்க போற பாடம் தான் இந்த சுயாதீன பிரமாணத்துக்குரிய நோக்கம் என்ன, அவசியம் என்ன
அப்படிங்கிறது இந்த நாளில் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சகோதரர்களே. ஆகவே அதனால தான் சொல்லும் போது ஒரு அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த 36ஆம் வசனத்தை படித்து நாம் நிறைவுக்கு வரலாம். கிறிஸ்துவின் அன்பு என்ன? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யார் என்று நம்ம வந்து உறவாடுறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. யாருக்கு பற்றின ரகசியம் சொல்லுது, படிங்க. 1 மணிக்கு நான் முடிக்கிற டைமுக்குள்ள தான் முடிப்பேன் சகோதரர், இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இல்ல, இந்த ரகசியம் யார பத்தின்னு சொல்றாரு? அப்ப அன்பை பத்தி எல்லாம் அங்க பேசிட்டு யாருடைய உறவை பத்தி அங்க பேசுறாரு? நாம வந்து இப்ப கிறிஸ்துவுக்கு மனைவியா இல்லைங்களா? அந்த அன்பை நீங்க தள்ளி விடுறோமா? நாம் மனவாட்டிக்குரிய அந்த ஸ்தானத்துல இல்ல, நான் அந்த விசுவாசத்துல இல்ல அப்படின்னா, ஒரு ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிட்ட ஸ்திரீ யாரு? இயேசு கிறிஸ்துவுக்காக விவாகம் செய்யும்படி நிச்சயிக்கப்பட்ட ஸ்திரீ யாரு? இஸ்ரேல் இல்லைங்களா? அவன் என்ன பண்ணா? தள்ளி விட்டுட்டா இல்லைங்களா? அடுத்து சபை. இந்த சபை கூட அந்த மூத்த சகோதரி வழியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுகளாம். நீங்க எந்த ஏற்பாடுல இருக்க போறீங்க? அவங்க வந்து நமக்கு நிழலா இருக்கும்படி தேவன் ஏற்பாடு செஞ்சாரு. அதனால அவங்க விழுந்தா கூட அதுக்கு ஒரு பொருள் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் விழுந்தாங்க. அதனால அவங்க ரட்சிப்பு உண்டு. நீங்க அவங்களை குறித்து கவலைப்படாதீங்க. ஆனா நாம் விழுந்தோமே ஆனால் எங்க போயிடுவோம் இல்லைங்களா? அப்போ செகண்ட் என்ன சொல்றீங்க? எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த மனைவியானவள் அது வந்து வஸ்துன்னு சொல்லுமா, அது இஸ்ரேலுக்கு நம்ம அவங்க நிழல், நாம தான் நிஜம். we are the real wife of Jesus Christ. அவரை நீங்க தள்ளிவிட மனதா இருக்கீங்களா? அவர் அன்பை விட்டு நீங்க பிரியறதுக்கு நாம மனதா இருக்கோமா? நூறாக இருந்தாலும் அவர் மனைவியாக நம்ம இருக்கலாம். இந்த ரகசியம் இதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை ஞானஸ்தானம்னா ஒரே சரீரத்துக்குள்ளாக நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீங்கன்னா என்ன? அந்த ரகசியம் என்ன சகோதரர்களே சொல்லுங்க. கணவன் மனைவி சொல்ல ஒரே சரீரம் சொல்றாங்களே, அங்க ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நாம் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு புருஷனோட தான் ஒரு மனைவி வந்து ஒரே சரீரமாக இணைக்கப்பட முடியும். ஒரு திரள் கூட்டமா இருந்தா அந்த மனைவி அந்த புருஷனோட நீங்க இணைக்கப்பட்டிருந்தா அது விபச்சாரம், அது வேசித்தனம், அந்த விசுவாசம் அபாத்திரம். இயேசு கிறிஸ்துவோட அன்பை விட்டு பிரிப்பு. இயேசு கிறிஸ்து மணவாளன், நாம் மனவாட்டியாக அவருடைய இணைக்கப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த ரகசிய உடன்படிக்கையை காத்து அதுக்கு உட்பட்டு பாத்திரமாக நாம் நடக்க வேண்டும் சகோதரர்களே. அதனால சொல்ற இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்துறோம். அதனாலதான் பல இடத்துல எழுதுறாங்க, நாம் எல்லாம் மாம்ச ரீதியாக அது செய்யக்கூடாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட வேசித்தனத்தை அல்ல, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தோடுக்குள்ள நாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய சரீரத்தோடு இணைந்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம உறவாடி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சரீரத்தோடு இருக்கக்கூடிய நான் மனைவியாக நான் வாழ வேண்டும். அதற்காகவே நான் உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறேன், நான் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் வரும் நான் விவாகம் செய்யப்படும்படி. இப்பொழுது என்ன நடக்குது? அப்போ இங்க எல்லாமே மாற்றமா நடக்கும், எல்லாமே முந்தி பிந்தினதான் நடக்கும். இப்பொழுது நான் எவ்வளவு உண்மையா நடக்கிறேன் அப்படிங்கிறத உறுதி செய்யாம எனக்கு விவாகம் என்ன பண்றது இல்ல. அதனாலதான் இஸ்ரவேல்ல ஒரு சம்பிரதாயம் உண்டு. உடன்படிக்கை பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணி 1 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்க, திருமணம் பண்ணுவாங்களாம் இல்லைங்களா? உடனே பண்றது இல்லை. இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டி ஆகும்படி நாம் உடன்படிக்கை செய்யப்பட்டு இருக்கிறோம். மனதால அவர் சரீரத்துல என்ன பண்ண, அவரோட என்ன பண்ணப்பட்டிருக்கோம். இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணுனா நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க. இப்ப நீங்க சொல்லுவீங்களா அவங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு சொல்லுவீங்களா, இன்னும் ஆவலன்னு சொல்லலாமா, இல்ல ஆயிட்டாங்கன்னு சொல்லலாமா? ஆயிட்டாங்கன்னு சொன்னா எப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லுவீங்க? மனதால என்ன ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு பெண் ஒரு ஆணுக்கு நிச்சயம் செய்யப்பட்டால் என்ன அர்த்தம்? மனதால என்ன ஆயிட்டாங்க, அவ மனைவியாக
விடுகிறான்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அவர் திருமணத்துல சரீரத்தால இணைக்கப்பட வேண்டியது பாக்கியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்படின்னா நாம் இப்ப எதனால இணைக்கப்பட்டிருக்கோம்? மனதால இணைக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. அப்ப மனதால இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம இப்ப நாம் அதுக்கு உட்பட்டு நாம் நடக்க வேண்டியதா இருக்கு. மனதால நியமிக்கப்பட்டு இருக்கும் பொழுது யோசேப்பு மரியாள் வயிற்றுல வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே தள்ளி விடாதப்பான்னு சொன்னா அவனுக்கு உரிமை இருக்கு. உன் மனைவின்னு என்ன பண்ணிதான் ஆகணும் சொன்னாரே இல்லையா தேவன். நான் இப்ப எதை பத்தி பேசுறேன்? இயேசு கிறிஸ்துவையும் சபையை பத்தி பேசுறேன். இந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ரகசியத்தோட நாம அவரோட இருக்கோம்னு பார்க்கும்போது மணவாளியே ரூபவதியே அப்படி சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாருன்னா நம்மை பார்த்து சொல்றார். இந்த அன்பை விட்டு மனைவின்ற ஸ்தானத்தை விட்டு நாம இப்ப இல்ல மணவாட்டின்ற ஸ்தானத்தை நாம் மறுதளிப்போமே ஆனால் நாம சாய்ஸ் பண்ணிக்க முடியாது சகோதரர்களே. there is no choice for us. கமிட்மெண்ட் ஆயிட்டா ஞானஸ்தானம் எடுக்கல மனதால நீங்க கமிட் ஆகலைன்னா அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் யூ ஆர் கமிட்டட் நீங்க மனைவியாக உண்மை உள்ளதான் சொல்ற மனைவி என்ன பண்ணும் இப்போ உண்மை உள்ளவளாக வாழ வேண்டும். அப்ப அந்த 36ஆம் வசனத்தை படிங்க. உபத்திரம் வந்தவொன்னா ஒருவேளை இந்த கணவனை விட்டு இவரை கல்யாணம் பண்ணா சரி வராது போலயே நிறைய நிச்சயதார்த்தம் பண்ணி அதாவது வந்து பாதி இது வந்து என்னன்னா நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப திருமணம் பண்ணிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்குதான் தேவன் ரொம்ப உஷாரா இருக்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லா தேர்ந்தெடுக்கிறார். சரி வருமா தன் மகனுக்கு ரெபேக்காவெல்லாம் பாக்குறார். அந்த விஷயம் கரெக்டான சாய்ஸ் பண்ணி தேவன் எடுக்கிறார். அப்ப பார்க்கும்போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவரு நம்ம மேல வச்சிருக்க அன்பு மணவாட்டின்ற அன்பு தான். இதான் ரகசியம். இந்த அன்பை விட்டு பிரிஞ்சிருவீங்களா? ஒரு உபத்திரம் வந்தா பிரிஞ்சிருவீங்களா? ஒரு பிரச்சனை வந்தா நாம பிரிஞ்சிடலாமா? அடுத்து படிங்க. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறாக இருக்கு. மாம்சத்தின்படி நாம வந்து அதை சொல்ல மனித தேவன் இணைத்ததே இந்த மாம்ச சம்பந்தமான இந்த உலகத்துல நடக்கக்கூடிய திருமணங்களையே தேவன் பிரிக்கிறதுக்கு என்ன பண்ண அவர் என்ன பண்ணல அனுமதி கொடுக்கல சகோதரர்களே. அதே மாதிரி நம்ம வந்து கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை வரலாம். ஆனா பிரிஞ்சிருவோன்னு முடிவு எடுப்போமா? அது நியாயமா? அது தர்மமா? அது நீதியா? அது சரியா? அது என்ன கிடையாது. அப்படின்னா அவங்க கணவன் மனைவியாவே இன்ன வரைக்கும் வாழலன்னு அர்த்தம். அவங்க சண்டை போட்டா சமாதானம் என்ன ஆயிரணும்? சண்டையே போடக்கூடாதுன்னு இல்லை. அவங்க சமாதானம் அவங்க அன்பு கடைசியில் அவங்கள என்ன பண்ணிடணும்? அன்புனால என்ன பண்ணிடணும்? அவங்க அந்த அன்பு இருந்ததுன்னா என்ன வந்தா கூட கடைசியில் என்ன ஆயிடுவாங்க இல்லைங்களா? நிறைய பேர் ஏதாவது பிரச்சனை வந்து ஆகுமான்னு நினைப்பாங்க. அந்த அன்பு அவங்கள என்ன பண்ணிடும் இல்லைங்களா? அதை பிரிக்கிறதுக்கு வந்து உறவுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும், பல இதெல்லாம் வரலாம். ஆனா உண்மையான அன்பு இருக்கும்போது அந்த கணவன் மனைவி உறவுல என்ன ஆகிறது இல்லைங்க சகோதரர்களே, பிரிவினை வருவதில்லை. தேவனும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவதுன்னா எப்படி தெரியுங்களா? நாம ஜெயம் கொள்றோமா? 37ஆம் வசனத்தை சொல்றாரு. இவற்றை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றிலும் ஜெயம். யாரு நம்ம அன்பு கூறுறது? இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எவ்வளவு அன்பு கூறுதார் அப்படின்னா, இப்போ நம்ம லிட்டரலாவே யோசிச்சு பார்க்கலாம். ஒரு கணவனோ ஒரு மனைவியோ, ஒரு மனைவி கணவன் எவ்வளவோ அவரு அவங்கள இது பண்ணா கூட அன்பு கூறும்போது கணவன் ஒரு நேரத்துல அவங்க அன்புனாலே அவர் என்ன பண்ணிடுவார்? அவங்களுக்கு சில நேரத்துல நம்ம கோபமா அவங்கள்ட்ட நடந்துக்கிறோம். ஆனா அவங்க திரும்ப நம்ம இடத்துல அன்பு காட்டும்போது அந்த அன்பு அவங்களை என்ன பண்ணிடும்? அந்த கணவனை அந்த மனைவிக்கு ஒரு நேரத்துல அவர் என்ன பண்ணிடுவாருன்னா சரண்டர் ஆயிடுவாரு. ஏன்னா அன்புனால. அப்ப அதே மாதிரிதான் இருவருக்குமே. இங்க நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நாம மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு மோதிரம் இல்லைன்னா வரும்போது பிரியாணி இதைதான் வாங்கிட்டு வந்து நம்ம மனைவிடத்துல அன்பு கூற முடியும். இல்ல வெளியே புலி கொகைக்கு கூட்டுப்பான் இல்லைங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் முன்னாடியே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் என்ன அன்பு கூறியான்னு தான் கேட்கிறாரு.
நம்ம உலக பிரகாரமான கணவர்களை போல இயேசு கிறிஸ்து அல்ல, உலக பிரகாரமான மனைவியாக போல அல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்ப நாம் இயேசு கிறிஸ்து உடைய அந்த மணவாளன் சொல்லும்போது அவர் நம்ம இடத்துல முற்றிலும் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஒன்னாக இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கிறது. 38ஆம் வசனத்தை படிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்கள் பாருங்க சகோதரர்களே, உங்க வாழ்க்கையில உங்க மரணம் வரைக்கும் இந்த வசனத்தெல்லாம் மறக்கவே மறக்காதீங்க. இந்த ஒரு நாள் இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. உங்கள் விசுவாசத்தை தூக்கி நிறுத்தி உங்களை நினைவுபடுத்தி உங்களை நீங்க உங்க கால் தள்ளாடும் போது அவருடைய தாங்குகிறான்னு சொல்லும் போது, நான் வடதுபுறமும் இடதுபுறம் சாயாதபடி அவர் நடத்துறான்னு சொல்லும் போது, மரணம் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும். இதை குறித்துலாம் நம்ம வேற இடத்துல பேசியிருக்கோம். இன்னொரு நாள் நான் சொல்றேன். அப்போ எந்த ஒட்டு மொத்தத்துல எந்த வழியில வந்தா கூட 39ஆம் வசனத்தை படிங்க. அப்போ சொல்லும் போது இன்னைக்கு உள்ள ஒரு சமீபத்துல ஒரு சகோதரர் சொல்லும் போது ஒரு 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 இது பிரச்சனைன்னு வேலை போயிடுச்சு பிரதர், இந்த மாதிரி இருக்கும்போது நீ இனிமே என்னை வச்சு எப்படி காப்பாற்ற முடியும்னு சொல்லி அவங்க விவாகரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப என்ன அன்பு? உயர்வானாலும் தாழ்வானோம்னா இப்ப இது தப்புன்னு நம்ம சொல்றோம்ல, கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு அவரோட இருந்திருக்கணுமே, இப்ப நல்லா இருக்கும் போதுதான் கல்யாணம் பண்ணாங்க, ஏதோ ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். இது நம்ம மனசாட்சி இப்படி சொல்லுது இல்லையா? நம்முடைய மனசாட்சியை நம்மளே நான் தீர்த்துறோம் சகோதரர்களே. இயேசு கிறிஸ்து சோதனைக்குள்ள போகும்போது, என்னப்பா இது ஞானஸ்தானம் எடுத்தோம், இது பண்ணோம், இதெல்லாம் ஒன்றும் 100 வராது போலயே. ஒரு தாழ்வு வரும்போது அப்புறம் நாளைக்கே நம்ம நிலவு மாறும். அப்புறம் மறுபடியும் இல்ல அதெல்லாம் நான் போயிடுவேன். உயர்வானாலும் தாழும் எப்பொழுதும் நம்ம என்னன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய புருஷன், நம்முடைய மணவாளன், அவரை விட்டு நீங்க பிரியணும்னு ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. எந்த சூழ்நிலை உலக பிரகாரமாக நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பார்க்கலாம் 1000 மடங்கு நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. அதை படிச்சு முடிக்க நிறைவு செய்யலாம். படிங்க. உயர்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நீங்க நிச்சயித்திருக்கீங்களா? நிச்சயத்திருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயத்தை இருக்கிறோம். நிச்சயத்தை நிச்சயமா என்ன பண்றோம்? நிச்சயத்தை இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில் நம்ம அன்பை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது என்று நாம் நிச்சயித்திருக்கிறோம். ஆகவே இந்த நிச்சயத்தோடு இந்த விசுவாசத்தோடு இன்னும் நாம் வருகிற நாட்களில் இந்த சுயாதீன பிரமாணத்தை நாம் முற்று பார்த்து பொன்னாக விளங்க தேவன் நம்மை கிருபை செய்வதாக. 30 அல்ல 60 அல்ல, எல்லா பார்க்கலும் 100ஆக தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படி நம்மளை அழைத்திருக்க. இதுவே தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. முதல் பேரானவராக முதல் சிருஷ்டியாக நாம் மாறும்படியாக இந்த உலகம் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் அஸ்திபாரத்தின் மேல் கட்டக்கூடிய நம்முடைய வேலையானது கிரியைகளானது பொன்னாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து தேவன் தாமே நம் ஒருவரையும் கிருபை செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.